ஹே காய்ஸ்! வெல்கம் டு ட்ராமா வித் ஷெரி. இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோ ஒரு இடத்துல நடந்து வந்து ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு இருக்கான். அவன் கையில சிடி பிளேயர் மாரி ஒண்ணு இருக்கு. அத ப்ளே பண்ணி விட அவனோட சில பாசிட்டிவ் விஷயம்லாம் காட்டுது. அவனும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் வந்து எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க, எப்படி கப்பிள்ஸ் ஆனாங்கன்ற மாரி சில சீன்ஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டா வருது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்களோட ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல் கிரவுண்ட்ல நம்ம ஹீரோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அது ஃபுட்பாலா இல்ல என்ன கேம்னு தெரியல. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, "எனக்கு அவன் பேர் என்னன்னு தெரியாது. அவன் என்ன கிளாஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் முகத்த நான் எப்பயுமே பார்ப்பேன். நான் அவனோட கண்ண எப்பயுமே பார்த்துட்டு இருப்பேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம இன்னொரு ஹீரோ வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவ பார்க்கறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோவும் ஒண்ணா மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல கூட ப்ளே பண்ணியிருந்த ஒரு பையன், "ஏய் கனடா பாஸ்" அப்படின்னு சொல்ல, அவன் கிட்ட வந்த பால அவன் அடிச்சு ஒரு கோலும் போட்டுடுறாங்க. எல்லாரும் கனடா கனடா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ பேர் வந்து கனடா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் கோல் போட்டவுடனே அங்க இருக்க நெறைய பொண்ணுங்கலாம் வந்து கத்திட்டு இருக்கு. அப்போ அவனோட ஃப்ரெண்ட் வந்து, "ஏய் மச்சான் சூப்பர்டா, சூப்பரா பண்ணடா" அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம கனடா சொல்றான், "ஜூனியர் பொண்ணுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காங்கடா" அப்படின்னு பேசிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ அங்கருந்து அனுப்பிச்சு விட்டுடுறான். அனுப்பிச்சு விட்டுட்டு அவன் வந்து அந்த ஹீரோ போனாங்க இல்லையா? அந்த பிளேஸ தான் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவ காணோம். கனடாவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு போறான். அப்போ போயிட்டு இருக்கிறப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சொல்றாங்க, "நீ யாரையுமே டேட் பண்ணல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கனடா சொல்றான், "நான்லாம் யாரையும் டேட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு பேசிட்டு இப்படி கீழ பார்க்க, கீழ நம்ம ஹீரோ பேக் மாட்டின்னு போயிட்டு இருக்காங்க. அவன பார்த்த உடனே கனடா சும்மா இருப்பானா? ஏன்னா அவன பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே கனடா ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே, "டேய் மச்சான் நான் என்னோட டவல கிரவுண்ட்லயே விட்டுட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு இவரு கீழ போக ட்ரை பண்றாரு. அந்த பையன் கீழ இருந்து மேல வர, கனடா மேல இருந்து கீழ வரான். 2 பேரும் அப்படியே நடந்து போறப்போ, கிராஸ் பண்றப்போ ஒருத்தர் கண்ண ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டுலாங் வித் யூ சீரிஸ்ல 2 பேரும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணிப்பாங்க இல்லையா? அதே மாரி பார்த்துக்கிறாங்க. அந்த பையன் பாட்டுன்னு மேல போயிட்டு இருக்க. நம்ம கனடா வெயிட் பண்ணி அவன் போறதே பார்த்துட்டு இருக்கான். நம்ம கண்ணு மறுபடியும் மீட் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழ போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடா வந்து கிளாஸ் ரூம்ல ஃபோன பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் வந்து, "டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இவனுமே, "நான் சும்மா நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும், "ஓ நியூஸ் தான் பார்க்குறியா? சரி சரி பாரு பாருன்னு" சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, அவங்க கிளாஸ்ல யாரோ ஒருத்தவங்க வந்து யாரையோ லவ் பண்றாங்க போல. அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ஓடி வரா. "இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம எல்லாரும் கரோகேக்கு போலாமா?" அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு அவங்களுமே, சரி ஓகே" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அந்த பொண்ணு கனடா கிட்ட தான் வரா. கனடா கிட்ட வந்து, "நீயும் இன்னைக்கு ஈவினிங் வாயேன்" அப்படின்னு சொல்றா. அவன் வந்து சைலண்டாவே இருந்துட்டு, சரி ஓகே வந்துடுறேன்" அப்படின்னுறான். உடனே அவ பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். "எக்ஸாம்னால நம்மளால சரியாவே சுத்த முடியலல்ல. அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற?" அப்படின்னு வந்து அவ பேசிக்கிறா. அவன் வந்து ஒண்ணுமே சொல்லாம, ஓகே ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ரெஸ்ட் ரூம் போறேன்" அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பொண்ணு அவனையே பார்த்துட்டு இருக்கா. என்னமோ யோசிக்கிறா. கனடா வந்து வெளிய சோகமா வரான். ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தான் இல்லையா? அந்த நியூஸ்னால தான் சோகமா இருக்கான். வெளிய வந்து அவனுக்குள்ள அவனே பேசிக்கிறான். "நான் ஏன் இப்ப இவ்ளோ சோகமா இருக்கேன்னு தெரியலையே" அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்க்க, அவன் எப்பயுமே ஒரு பையன பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அவன் வந்து அவன் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளிய போயிட்டு இருக்கான். அவன பார்த்தோனே இவன் சும்மா இருப்பானா? ஃபாலோ பண்ணி போறான். அப்புறம் ஸ்டெப்ஸ் மேலலாம் ஏறி போயிட்டு இருக்கிறப்போ, அந்த இடத்துல வந்து நோ என்ட்ரின்னு போர்டு இருக்கு. என்ன இந்த இடத்துல நோ என்ட்ரின்னு இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல வந்து அவன் என்ன பண்றான்? அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான் போல. உடனே அந்த நோ என்ட்ரி போர்டெல்லாம் கண்டுக்காம இவனும் வந்து மேல ஏறி போறான். இவன் மேல போயிட்டு இருக்கிறப்போ, அந்த பையன் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான் போல. அப்படியே அவன பார்த்தோனே இவன் பயந்துட்டான். ஐயோ! நான் பயத்துல செத்துட்டு இருப்பேன் போலயே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் கிட்ட மெதுவா பூனை மாரி நடந்து போறான். அவன் வந்து கண்ண மூடிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பான் போல. இது அவன் தானே! என்ன இவன் கண்ணாடிலாம் போட்டுட்டு இருக்கானே! அப்படின்னு இவனுக்குள்ளேயே பேசிட்டு நேரா அவன் கிட்ட போயிட்டு இருக்கான். அவன் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த ஹெட்ஃபோன எடுத்து இவன் காதுல மாட்ட, அந்த சாங் வந்து ரொம்ப சவுண்டா இருக்கு போல. "என்ன இப்படி சவுண்டா இருக்கே!" அப்படின்னு கத்த, உடனே அந்த பையன் கண்ண தொறந்து பார்க்குறான். கனடாவ பார்த்த உடனே, "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கறான் அந்த பையன். அதுக்கு கனடாவும், "என்னால கரெக்ட்டா சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறான். நம்ம டெய்லியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்போம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுமே ஆமான்னிடுறான். "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு மறுபடியும் கனடா கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், "நான் வந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்கேன். இந்த மியூசிக் கேட்டா தான் என் தலையில இருக்கிற வெயிட்ட நான் கிளியர் பண்ண மாரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா? சரி குடு நானும் கேட்கறேன்" அப்படின்னு அவன் கிட்ட இருந்து வாங்கி இவன் காதுல மாட்டிட்டு படுத்துட்டு கேட்கறான். இந்த பையனும் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ கனடா சொல்றான், "வாவ்! இந்த மியூசிக் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இத கேட்டதே இல்ல" அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு இந்த பையன் சொல்றான், "இது வந்து ஒரு பழைய சாங்கு. இது ரொம்ப ஹார்டான ராக் சாங்கு. இந்த சாங் இப்போதைக்கு எங்கேயுமே ஸ்ட்ரீம் பண்ணதில்ல. உனக்கு வேணும்னா நீ சிடி வாங்கிக்கோ" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு கனடாவும், "ஆமா என்கிட்டயும் சிடி இல்ல. நான் சீக்கிரமா வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு அவனும் சொல்றான். "ஓ அப்படியா? சரி அப்ப நான் உனக்கு நாளைக்கே வந்து உனக்கு இந்த கேசட்ட தரேன்" அப்படின்னு சொல்ல, அவனுமே தேங்க்ஸ் சொல்லிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கடைக்கு போக பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கனடா மட்டும் அமைதியா தான் இருக்கான். இதுல என்ஜாய் பண்றதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்ல போல. ஃபோன தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த சிடி பிளேயர் எவ்வளோ நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாரி ஃபோன செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் வந்து, "கனடா இது உன்னோட டர்ன். இப்ப நீ பாடு" அப்படின்னு கையில ஒரு டேப்ப குடுத்துடுறான். "ஏய் நான்லாம் சரியா பாட மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ஏய் ரொம்ப வெட்கப்படாத இந்தா பாடு" அப்படின்னு சொல்லிடுறான். அவனுமே அந்த டேப்ப வாங்கி பார்த்துட்டு பாடலான்னு போறாங்க. அப்போ அடுத்தது இப்ப கனடா தான் பாடப் போறாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்து கிளாப் பண்றாங்க. கனடா டிவி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். "ஐ நோ இட்ஸ் பேட்ன்னு" ஒரு சாங்கு கனடா பாடுறத காட்டல. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங்ல கனடாவும்
அந்த பொண்ணும் வந்து ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நீ வெஸ்டர்ன் சாங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு என்னமோ பேசிட்டு இருக்கான். அவன் அதை காதுலயே வாங்கிக்காம யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ, நான் நேத்து அவனோட பேரை கேட்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு என்னன்னு கேட்கறான். ஒன்னும் இல்ல, எனக்கு இந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு, நான் இப்படிக்கா போறேன், உன்னை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உடனே இந்த பொண்ணு ஏ கனட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு அவனுமே திரும்பி பாக்குறான். நீ மறுபடியும் சொசை கிளப்க்கு வர போறியா அப்படின்னு கேட்க, ஓ இதுக்காக தான் நீ என் கூட வந்தியா அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அவ இல்ல இல்ல சாரி அப்படின்னு சொல்லிடுறான். உனக்கே தெரியும் நம்ம டீம் வந்து இப்போ ரொம்ப வீக்கா இருக்கு, நான் மறுபடியும் வர மாதிரி ஐடியால இல்லைன்ற மாதிரி அவ சொல்றா. வீக்கா இருந்தா என்ன, ஆனா நீ இருக்கல, நீ இருந்தா எல்லாமே மாசா தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கீழே இறங்கி கிளம்பி போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அந்த இன்னொரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் எப்பயும் போல ஸ்கூல் மொட்டை மாடியில உட்காந்து ஏதோ ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம கனெக்டா போயிட்டு என்ன உன் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க போல அப்படின்னு சொல்ல, ஆமா நீ வந்து உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரலன்னு கேட்கறான். நான் வந்து கஃபேட்டேரியால இருந்து வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்த பெல் அடிக்கிறதாங்கட்டையும் போயிடணும் அப்படின்னு பேசுறான். அதுக்கப்புறம் கனெக்டா அந்த பையன்கிட்ட கேட்கறான், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் எப்பவுமே வந்து என் கிளாஸ் ரூம்லயும் புக்கு படிக்கும்போது மட்டும் தான் போட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த பையனும் சொல்லிடுறான். அடுத்து அவன் கீழே வச்சுட்டு இருக்க அந்த கேசட் எடுத்துட்டு வந்துட்டு இந்த மியூசிக் கேட்கறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் அப்படின்றான். அப்புறம் ரெண்டு பேரும் ஹெட்ஃபோன் மாட்டின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கனடா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ராக் மியூசிக்கை கேட்டுட்டு இருக்கான். இவன் சைலண்டா அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே கனடாவே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கனடா சொல்றான், இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, இது என்ன பேண்ட்னு கேட்கறான். அதுக்கு அவனுமே வந்து ஒரு பேண்டோட நேம் சொல்லிட்டு இவங்களோட சில மியூசிக் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனு ஓ அப்படியா அப்படின்னு இவனும் வந்து ஷாக் ஆகி கேட்கறான். சரி கவலைப்படாத, உனக்கு எப்பனா சாங் வேணும்னா நீங்க வா, நான் வந்து உனக்கு தர, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படியா சரி அப்ப நான் நாளைக்கும் வந்துடுறேன் அப்படின்னு இவன் சொல்றான். அப்புறம் நீ எப்பயுமே வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட தர லஞ்ச் சாப்பிடுவேன், இன்னைக்கு என்ன இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு வந்து இங்க சாப்பிட பிடிச்சிருக்கு, நான் நாளைக்குமே வருவேன் அப்படின்னு சொல்றான். ஓகே அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறான். அவன் கையில வச்சிருந்த கேசட்டை அவன் கிட்ட கொடுத்துட்டு சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி போறான். இவனும் வந்து ஒரு நிமிஷம் இரு, நம்ம ரெண்டு பேருக்கும் இப்பவே நம்மளோட பேர் தெரியாதே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் கிளாஸ் 1ல படிக்கிறேன், என் பேர் வந்து சிங்காவா அக்கீரா, நீ வேணும்னா என்ன அக்கீரான்னு கூப்பிடு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே கனட்டா வந்து என்னோட பேர் வந்து அயோமா கனட்டா, நீ வேணும்னா என்ன கனட்டான்னு கூப்பிடு அப்படின்னு கனட்டா சொல்றான். அக்கீராவும் ஓகே கனட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறான். கனட்டாவும் அப்படியே போறான். நீ கிளாஸ் 1 என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது நைட் ஆயிடுது. கனட்டா மொபைல்ல அழகா கேம் பிளே பண்ணிட்டு இருக்க. அவனோட தம்பி வந்துடுறான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கனட்டா ஓ நீ வந்துட்டியா சரி அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு வந்து பிராக்டிஸ் வந்து நல்லா போச்சு, எனக்கு வந்து சண்டே மேட்ச் இருக்கு, நீ வந்து பார்க்க வரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனட்டா சொல்றேன், எனக்கு சண்டே வந்து பிளான் இருக்கு அப்படின்றா. நீ இது வரைக்கும் என் மேட்ச் ஒண்ணு கூட நீ பார்த்ததே கிடையாது, எப்ப பார்த்தாலும் எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு, எனக்கு வந்து உண்மையாலே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா கனட்டா கேம் பிளே பண்றதை நிப்பாட்டிட்டு என்னமோ யோசிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ணா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கனட்டா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கை நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு, கனட்டா சாரி உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனட்டாவும் அப்படின்னா இல்ல மச்சான் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ரொம்ப பசிக்குது, எதனா சாப்பிட போலாமா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்கறாங்க. இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு இவன் சொல்லிடுறான். வேலையா, என்ன வேலை அப்படின்னு கேட்கறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். அங்கிருந்து கட் பண்ணா அடுத்தது ஒரு மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கு போல. அவங்க தம்பி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது மாதிரி சண்டே மேட்ச் இருக்கு நீ பார்க்க வரியான்னு, அந்த மேட்ச்சுக்கு தான் கனட்டா வந்திருக்கா. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கனட்டாவுமே என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்த்துட்டு இருக்கான் அவங்க தம்பி பிளே பண்றத. கொஞ்ச நேரத்துல அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே சோகமாயிட்டான். கொஞ்ச நேரம் நின்னுட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல அந்த அகிரா பையன் எப்பயும் போல கிளாஸ் ரூம்லனா இல்ல, மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம கனட்டா வரான். கனட்டா ஒரு விண்டோ மேல ஏறி நின்னுக்கிட்டு வாவ் இது ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அகிராவும் கனட்டாவை பாக்குறான். நீயா அப்படின்னு அக்கீரா கேட்குறான். அதுக்கு கனட்டா நானே தான் அப்படின்னு சொல்றான். ஓ இந்த இடத்துக்குன்னா வர்றதுக்கு நம்மளுக்கு அலோடு இருக்கா அப்படின்னு கனட்டா கேட்குறான். அதுக்கு அக்கீரா சொல்றான், இந்த இடத்துல வர்றதுக்கு அலோடு இல்ல, இங்க வந்து இந்த லாக் உடஞ்சி இருந்தது, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். பை த வே நான் வந்து இப்போ சிடி பிளேயர் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு சாங்கா வந்து ஸ்வைப் பண்ணி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கலாம் சரியா அப்படின்னு கனட்டா சொல்றான். அக்கீரா அங்க இருக்க பெஞ்ச் மேல உட்காந்துட்டு இருக்கான். கனட்டா வந்து நின்னுக்கிட்டு கீழே சாசர் கேம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க போல, அதையே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். அக்கீரா கேட்குறான், உனக்கு சாசர்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுமே வந்து அப்படின்னு கேட்குறான். இல்ல நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், நீ பிடி பீரியட்ல வந்து நீ சாசர் கேம் ப்ளே பண்ணுவல்ல, நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அக்கீரா சொல்றான். அதுக்கு கனட்டாவும் நான் சின்ன வயசுல இருந்தே விளையாடிக்கிட்டு இருக்கேன், மிடில் ஸ்கூல்ல இருந்து விளையாடிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நான் தான் அந்த டீமுக்கே பெரிய ஸ்டார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சூப்பர்ன்றான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிடுறான். என்ன அப்படின்னு அக்கீரா கேட்க, அது ஒன்றும் இல்லை, நான் லூஸ் மாதிரி நம்ம வளர்ந்துட்டு இருக்கேன், சரி விட நீ நல்லா ஆனால் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் கேட்கறது நான் அதை ரெடியா இருக்கேன் அப்படின்னு அக்கீரா சொல்லிடுறான். அதுக்கு கனட்டாவும் எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான், என்னோட வந்து 2 வயசு சின்ன பையன், அவனும் சூப்பரா ப்ளே பண்ணுவான், அவன் வந்து வேற ஒரு ஊர்ல இருந்தான், அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லா கிளப்லயும் அவன் ஜாயின் பண்ணிட்டான், என்னை வந்து எப்ப பார்த்தாலும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளே பண்றது இல்லை, நான் எப்பனா ப்ளே பண்ணாலும் இங்க இருக்க சின்ன பசங்க என் ஃப்ரெண்ட்ஸோட தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான்.
சொல்றான். அதுக்கு அக்கீரா, "நீ தேவையில்லாத விஷயத்துக்காக வந்து வொரி பண்ணிடாத. நீ ஃபிகர் அவுட் பண்ண நீ ட்ரை பண்ணு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல." அப்படின்ற மாரி ஆறுதல் படுத்துற மாரி அக்கீரா சொல்லிட்டு இருக்கான். "நீ உண்மையாலே நல்ல லிசனர் தான்." அப்படின்னு கனட்டா சொல்ல, அக்கீரா வந்து அவனையே பார்த்துட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கனட்டாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. கனட்டா வந்து எப்பயும் போல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் வீட்ல. அப்போ கனட்டாக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவன் ஸ்கூல்ல இருக்கப்போ, அங்க இருக்க அவனோட சில ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்கலாம் சொல்லுவாங்க, "கனட்டாவோட ஒரு பிரதர் வந்து சூப்பரா ப்ளே பண்றான் தெரியுமா? சான்ஸே இல்ல. அவன் பெரிய செலிபிரிட்டி நம்ம ஸ்கூல்ல." அப்படின்னு அவன புகழ்ற மாரியும், இவன வந்து தாழ்வா சொல்ற மாரியும் பேசிட்டு இருப்பாங்க. அத இவன் கேட்டுட்டு சோகமா இருந்திருப்பான். அததான் நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ கனட்டாவோட தம்பி வந்து அண்ணா, அண்ணான்னு கூப்பிடுறான். இவன் காதுலயே வாங்கிக்க மாட்டான். "அண்ணா இது மாரி டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வா." அப்படின்னு சொல்லியிருப்பான். "நீ எதுக்கு இப்ப நாய் மாரி கத்திட்டு இருக்க?" அப்படின்னு கனட்டா சொல்றான். "நான் வந்து டின்னர் ரெடி ஆயிடுச்சு. உன்ன சாப்பிட தான் கூப்பிட வந்தேன் அண்ணா." அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். கனட்டாவும் "சரி நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட, அதுக்கு அந்த பையன் சொல்றான், "அண்ணா இன்னைக்கு கோச் வந்து உன்ன பத்தி பேசினாரு. நீ வந்து மறுபடியும் வந்து ப்ளே பண்ணலாமே அப்படின்ற மாரி சொன்னாரு." அப்படின்னு அந்த பையன் சொல்றான். "உனக்கும் அந்த ஆளுக்கும் என்னதான் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் என்னோட விஷயத்துல நீங்களே டிசைட் பண்றீங்க. என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கனட்டா கோவமா பேசுறான். அவங்க தம்பி சைலண்டாவே இருந்துட்டு இருக்கான். கனட்டா வந்து அவங்க தம்பி கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட, "சரி எப்ப பார்த்தாலும் நீ இந்த டாபிக் பேசாம அவாய்ட் பண்ணிடுற. நான் இத பத்தி பேசல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறுறதாங்காட்டியும் வந்து சாப்பிட்டு நீ போய் தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி அங்கருந்து போயிடுறான். அப்போ கனட்டா சொல்றான், "நான் எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன்? எனக்கு முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் நான் மறந்துட்ட போல எனக்கு ஃபீல் ஆகுதே." அப்படின்னு அவன் நெனைக்கிறான். அக்கீரா ரோட்ல நடந்து போயிட்டுருக்கு. அவன் ஃபோன எடுக்குறான். அவன் ஃபோன்ல வந்து ஒரு மெசேஜ் இருக்கும். என்ன மெசேஜ்னா, "நீ என்ன பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ரொம்ப நன்றி. ஸ்கூல் முடிஞ்சோனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு." அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் இருக்கும். அங்கருந்து அடுத்தது கனட்டாவ தான் காட்டுறாங்க. கனட்டா ஒண்ணு சொல்றான், "எனக்கு இப்பவே உன்ன பார்க்கணும் போல இருக்கு அக்கீரா." அப்படின்னு பெட்ல படுத்துக்கிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. அடுத்தது அக்கீராவ காட்டுறாங்க. அக்கீரா என்னமோ யோசிச்சு போறான். அடுத்தது கனட்டாவ காட்டுறாங்க. இப்போ அக்கீரா மிடில் ஸ்கூல் படிக்கிற மாரி தான் காமிச்சிருக்காங்க. அக்கீரா வந்து மிடில் ஸ்கூல் படிக்கும்போதே கனட்டாவ மீட் பண்ணியிருக்காங்க போல. கனட்டா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிட்டு இருக்க போலயும், அப்போ அக்கீரா வந்து அவன பார்த்துட்டு போறான். "உன்ன நடுவுலயும் பார்ப்பேன். கூட்டத்து நடுவுல கூட நீ தனியா தெரியற. நீ ரொம்ப ஆர்டினரியா இருக்க." அப்படின்னு அக்கீரா வந்து சொல்றான். அந்த டைம்ல கனட்டா வந்து அக்கீராவ மீட் பண்ணல. அக்கீரா மட்டும் தான் கனட்டாவ மீட் பண்ணியிருக்கான். அங்கருந்து கட் பண்ணா, இவங்க எப்பவுமே ஸ்கூல் மொட்டை மாடி ஸ்டெப்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? கனட்டா வந்து என்னமோ சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறான். "செங்கவா கூல், அக்கீரா கூல். செங்கவா கூல், அக்கீரா கூல்." அப்படின்னு பேசிட்டு அவனுக்கு ஒரு நேம் வருது. "ஹே அக்கிச்சேன்." அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு அக்கீரா சொல்றான், "நீ கால் மீ அக்கீரானே கூப்பிடு. வேற நேம்லாம் வச்சு கூப்பிடாத." அப்படின்னு சொல்லிடுறான். கனட்டா சொல்றான், "உன்னை யாருன்னா புல்லி பண்ணாங்களா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவனும், "ஏன் இப்படி கேட்கறேன்னு" சொல்றான். "ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் தனியாவே உட்காந்துட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்க மாட்டேல்ல. அதனால தான் கேட்டேன்." அப்படின்னு வந்து கனட்டா சொல்றான். அதுக்கு அக்கீரா சொல்றான், "என்ன யாரும் புல்லி பண்ணல. நான் யார் கூடயும் க்ளோஸா இருக்க மாட்டேன். எனக்கு தனியா இருக்க தான் பிடிக்கும்." அப்படின்னு அக்கீராவும் சொல்லிடுறான். "நான் என்னோட கிளாஸ்மேட் கிட்ட கூட சும்மா லைட்டா என்னன்னா என்ன அப்படின்னு தான் பேசுவேன்." அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கனட்டா கேட்கறான், "அப்ப ஸ்போர்ட்ஸ்ல?" அப்படின்னு கேட்க, "ஸ்போர்ட்ஸ்ல நான் வந்து 0. ஏன்னா வந்து நான் மாரத்தான் வச்சாங்க. அந்த மாரத்தான்லயே நான் வந்து லாஸ்ட் தான் வந்தேன். ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு சரியா வராது." அப்படின்னு சொல்லிடுறான். அவன் சொன்னத கேட்ட உடனே கனட்டா ரொம்ப சிரிக்கிறான். "இது ரொம்ப நைஸ் பேர்." அப்படின்னு கனட்டா சொல்லிடுறான். அதுக்கு அக்கீரா, "என்ன?" அப்படின்னு கேட்க, "நம்ம தான்." அப்படின்னு சொல்றான். "ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஏன்னா இது ரொம்ப ரேரு. நம்ம 2 பேரும் ஆப்போசிட்டா இருக்கோம்." அப்படின்னு வந்து கனட்டா சொல்லிடுறான். "எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஸ்போர்ட்ஸ்னா சுத்தமா வராது. நைஸ் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் இப்ப உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். இப்போ உனக்கு ட்ரிப்பு போக பிடிக்குமா? மவுண்டனா? பீச்சா? அதுல நம்ம 2 பேரும் ஒரே மாரி சேமா சொல்லிட்டோம்னா, நம்ம 2 பேரும் ஒண்ணா மேட்ச் ஆகுறது அர்த்தம்." அப்படின்னு சொல்லிடுறான். உடனே 2 பேரும் ஒரே நேரத்துல வந்து மவுண்டனா? பீச்சா? அப்படின்னு சொன்னோனே பீச்சுன்னு சொல்லிடுறாங்க. "ஏய் பாத்தியா பெர்ஃபெக்ட் மேட்ச் இல்ல." அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே கீழ போறாங்க. அப்போ கனட்டா சொல்றான், "என்ன வந்து கனாச்சின்னு கூப்பிடு. ஒரே ஒரு வாட்டி கனாச்சின்னு கூப்பிடு." அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் "எதுக்கு நான் உன்ன அப்படி கூப்பிடணும்?" அப்படின்னு அக்கீரா கேட்கிறா. "ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி சொல்லேன்." அப்படின்ட்டா. அவனுமே வந்து கனாச்சின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு போறத அந்த மிஸ்ஸுக்கி பொண்ணு வந்து பார்த்ததுதான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது நைட் ஆயிடுது. அக்கீரா ஃபோன பார்த்துட்டு இருக்கா. அந்த மிஸ்ஸுக்கி பொண்ணு அக்கீரா கிட்ட போயிடுறா. அவ அங்க பக்கத்துல நின்ன உடனே, "அக்கீரா என்ன?" அப்படின்னு கேட்கறான். "நீயும் நானும் ஒரே ஸ்கூலு. நான் வந்து மிஸ்ஸுக்கி. நான் வந்து கனட்டாவோட ஃப்ரெண்டு." அப்படின்னு அவ சொல்றா. "கனட்டாவோட ஃப்ரெண்டா?" அப்படின்னு அக்கீரா கேட்கறா. "ஆமா, நானும் கனட்டாவும் வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு." அப்படின்னு சொல்லிடுறான். அக்கீரா, "என்ன?" அப்படின்னு கேட்கறான். "சாரி நான் லூசு மாரி என்னமோ பேசிட்டேன்ல. ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு போனத நான் பார்த்தேன். நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா என்ன?" அப்படின்னு கேட்கறான். அக்கீரா சைலண்டா இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே வந்து அக்கீராவ பார்க்கறதுக்கு வேற ஒரு ஆள் வந்துடுறாங்க. "ஏய் சாரி அக்கீரா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு." அப்படின்னு அந்த பையன் சொல்றான். மிஸ்ஸுக்கிய பார்த்த உடனே அந்த பையன் அக்கீரா கிட்ட கேட்கறான், "இவ யாரு? உன் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்கறான்.
அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலு" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த பையன் சொல்றான், "நான் வந்து அக்கீராவோட டியூட்டர்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அக்கீரா சொல்றான் அந்த பொண்ணுகிட்ட, "இத பத்தி நீ கனடா கிட்ட சொல்லிடாத" அப்படின்னு அவன் சொல்றான். அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க போல. சிரிச்சுக்கிட்டே, "சாரி நான் வந்து போறேன். நாளைக்கு வந்து பார்க்குறேன்" அப்படின்னு அவ அங்கருந்து ஓடி போயிடுறா. அக்கீராவும் அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஸ்கூல்லனா வந்து ஒரு ஆயா கடை, தாத்தா கடை தான் அந்த ஸ்கூலுக்குள்ள குட்டியா இருக்கும் இல்லையா? அதே மாரி அங்க வந்து டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து பசங்க கூட்டமா வந்து எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அந்த ஸ்நாக்ஸ குடுங்க, இந்த ஸ்நாக்ஸ குடுங்கன்னு போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கனடாவால சுத்தமா வாங்கவே முடியல. சந்துக்குள்ள பூந்து எப்படியோ வாங்கிக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு போறான். கனடாவோட ஃப்ரெண்ட் கனடாவ பார்த்து சொல்றான், "மிஸ்ஸுக்கி உன்ன நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றா தெரியுமா?" அப்படின்னு சொல்றான். "மிஸ்ஸுக்கியா என்ன ஆச்சு?" அப்படின்னு கனடா கேட்கறான். "எல்லாம் அந்த சாசரால தான். நீ அவளால தான் வந்து ப்ளே பண்றது இல்லன்னு நெனச்சு அவ ரொம்ப கவலைப்படுறா. நானும் மிஸ்ஸுக்கியும் உனக்கு மிடில் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்டு. அந்த இன்ஜுரிக்காக நீ ப்ளே பண்றத விட்டா எந்த விதத்துல நியாயம்? நீ மறுபடியும் ப்ளே பண்ணலாம்ல" அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். கனடா சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபைன், ஃபைன் அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது அவன் பேச, பேச அவன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். உடனே அந்த பையன் வந்து சாரி அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சாசர பத்தினா என்கிட்ட பேசாத சரியான்னு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த ஸ்கூல் மொட்டை மாடிய தான் காட்டுறாங்க. அக்கீரா வந்து எப்பயும் போல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி என்ன பண்றான்னா படுத்துக்கிட்டு கண்ண மூடின்னு பாட்டு கேட்கறான். அப்போ அவன் சில விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கான். அவன் மிடில் ஸ்கூல் படிக்கிறப்போ யாருன்னா ஒரு பையன டேட் பண்ணியிருப்பானா, இல்ல க்ளோஸா இருப்பானான்னு தெரியல. அப்ப அவன் கூட இருந்த 2 ஃப்ரெண்டு சொல்றாங்க, "நீங்க 2 பேரும் வந்து டிஃபரெண்ட் டைப்பா இருக்கீங்க. எப்படி நீங்க க்ளோஸா இருக்கீங்கன்னு நம்பவே முடியலையே!" அப்படின்னு அவன் கூட இருக்க அந்த 2 ஃப்ரெண்டு கேட்கறாங்க. அதுக்கு அக்கீரா பக்கத்துல அந்த பையன் சொல்றான், "இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. நார்மல் தான்." அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறான். அக்கீராவும் ஆமா, ஆமான்னு சொல்லிடுறான். "ஓ! நம்பவே முடியல. சூப்பரா இருக்கு." அப்படின்னு அந்த 2 பசங்க சொல்றாங்க. ஆனா என்னால ஒரு விஷயம் மட்டும் நம்பவே முடியல. "நீ வந்து ஹை கிரேடா இருக்க, இவன் லோ கிரேடா இருக்கான். எப்படி உங்களுக்குள்ள?" அப்படின்ற மாரி அந்த பையன் கேட்கறான். அதுக்கு அக்கீரா கூட இருந்த பையன் சொல்றான், "கிரேடுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு வந்து ஹை ஸ்கூல்லயும் அக்கீரா கூடவே தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. அக்கீரா எனக்கு சொல்லிக் குடு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி அவன் மேல சாஞ்சுக்கிறான். இத தான் அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப கண்ண தொறக்கிறப்போ அவன் கண்ணு முன்னாடி கனடா இருக்கான். உடனே இவன் எழுந்துச்சு உட்காந்துக்கிறான். கனடா கேட்குறான், "நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல நான் எப்பயும் போல பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறான். "நீ என்ன இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் சாப்பிடலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். "ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடலையான்னு?" கேட்க, "இல்ல நான் ஃப்ரெண்டோட சாப்பிடல. என்னால டிசைட் பண்ணவே முடியல" அப்படின்னு கனடா சொல்றான். "என்ன?" அப்படின்னு கேட்கறான். "ஏன்னா நான் எந்த யூனிவர்சிட்டி சேர்றதுன்னு நான் இன்னும் டிசைட் பண்ணவே இல்ல. நீ டிசைட் பண்ணிட்டியான்னு?" கேட்கறான். அதுக்கு அவன், நான் டிசைட் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறான். "நீ ஹை ரேங்க்கா இருக்கப்பா, உனக்கு நல்ல யூனிவர்சிட்டில சீட்டு கிடைக்கும். ஆனா எனக்கு அப்படியா?" அப்படின்னு சொல்றான். "எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். நீயும் நானும் ஒரே யூனிவர்சிட்டில படிக்கணும்னு தான் ஆசையா இருக்கு" அப்படின்ற மாரி கனடா சொல்றான். அதுக்கு அக்கீராவும் யோசிச்சுட்டு, "என்னால அது கேரண்டியா சொல்ல முடியாது. எல்லா ஃப்ரெண்டும் கடைசி வரைக்கும் கூட வருவாங்களான்னும் தெரியாது" அப்படின்னு சொல்லிடுறான். கனடாவும் இன்னமும் யோசிச்சுட்டுல, "நம்ம 2 பேரும் வேணா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்த சாண்ட்விச்ச சாப்பிடுறான். "இது வேற ஆறி போயிடுச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, அக்கீரா கனடாவே பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஈவினிங் ஆயிடுது. அக்கீரா ஒரு பிளேஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த மிஸ்ஸுக்கி பொண்ணு அக்கீரா கிட்ட வரா. "சுங்கவா குன் தானே நீ?" அப்படின்னு சொல்றான். அவனும் பார்த்துட்டு, "ஓ! கனடாவா?" அப்படின்னு சொல்றான். "எனக்கு வந்து உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமான்னு?" கேட்கறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. இவ வந்து அக்கீராவ பத்தி தான் சொல்றா. அக்கீராக்கு வந்து சொசை கேம்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ப்ளே பண்ணாம போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அக்கீரா கேட்கறா, "என்ன?" அப்படின்னு கேட்க அவ ஒரு ஸ்டோரிய சொல்றா. "நானும் அவனும் வந்து மிடில் ஸ்கூல்ல இருந்து ஏன் சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்டு. அவனுக்கு வந்து அந்த கேம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வந்து அவன் ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னுட்டு இருப்பான். அப்ப வந்து அவன் கூட படிச்சவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவன பத்தி ஆஹா, ஓஹோன்னு பேசிட்டு இருப்பாங்க. அத வந்து அவன் கேட்டுட்டு இருப்பான். அந்த சமயத்துல இந்த மிஸ்ஸுக்கி பொண்ணு கீழ வருவா. கீழ வந்து அவன்கிட்ட பேசிட்டே அப்படியே போறப்ப அவ கீழ விழற மாரி வருவான். அவன புடிக்கலான்னு வர சமயத்துல கனடா வந்து கீழ விழுந்துருவான். கீழ விழுந்தவுடனே அவனோட கால் வந்து அடிபட்டுரும். அப்ப சொல்லுவான், "உன் காலுக்கு என்ன ஆச்சு? பரவாயில்லையான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு இவன் சொல்லிடுவான். உடனே அந்த மிஸ்ஸுக்கி பொண்ணு சொல்லுவா, "உனக்கு வந்து நாளைக்கு மறுநாள் வந்து மேட்ச் இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பரவால்ல பாத்துக்கலாம்னிடுவாங்க." ஆக்சுவலி இவன் பரவால்ல பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் நினைப்பான். அவனோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கும் போல. அதனால வந்து அவனால கேம் ப்ளே பண்ண முடியாம போயிருக்கும். அதுதான் வந்து அவன் அந்த கேம விட்டதுக்கான ரீசன்ற மாரி இவ சொல்லியிருப்பா. அதுக்கு அக்கீரா சொல்லுவான், "நீ வந்து உன்ன நீயே சொல்லிக்காத. இதெல்லாம் ரீசனா இருக்காது சரியா?" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த மிஸ்ஸுக்கி பொண்ணு சொல்லுவா, "இதே தான் கனடாவும் சொல்லுவான். ஆனா எனக்கு தெரியும் இதுக்கு காரணம் நான் தான்னு. ஆனா கனடா என்கிட்ட என்ன சொல்லுவான்னா, இந்த கேம் ப்ளே பண்ணணும், பண்ணாம இருக்கணும். அது வந்து என்னோட டெசிஷன் தான்" அப்படின்னு கனடா சொன்னா அப்படின்ற மாரி இவ சொல்ல, அக்கீரா அத கேட்டுட்டு இருக்கான். மறுபடியும் மிஸ்ஸுக்கி பொண்ணு சொல்றா, "கனடா எப்படி இருந்தான்னு தெரியுமா? அவன சுத்தி எப்பவுமே ஒரு கிரவுட் இருந்துகிட்டே இருக்கும். அவன் இருக்கிற பிளேஸ்ல வந்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த கனடா
வேணும். அவன் மறுபடியும் ப்ளே பண்ணவே எனக்கு ஆசையா இருக்கு. நீ வந்து அவன்கிட்ட சொல்லி ப்ளே பண்ண வைக்கிறியான்ற மாரி இவ ஹெல்ப் கேட்டிருப்பா. ஓ! நான் சொன்னா அவன் கேட்பான்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு அகீரா கேட்பா. இவளும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. அகீரா மிஸ்ஸுகி கிட்ட சொல்லுவா, நீ தேவையில்லாத விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணாத சரியான்னு சொல்ல, அவளும் சரி தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போவா. அப்ப அகீரா மிஸ்ஸுகி கிட்ட சொல்லுவான், எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா? அப்படின்னு கேட்பான். ஃபேவரா? என்ன? அப்படின்னு கேட்டிருப்பான். அங்கருந்து அப்படியே கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல் கிரவுண்டுல அகீரா நடந்து வந்துட்டு இருக்க. கிளாஸ் ரூம் விண்டோல வந்து கனடா உட்காந்துக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. கீழ இருந்து இவன் மேல பார்ப்பான். மேல இருந்து இவனும் கீழ இவன பார்த்த உடனே கனடா வந்து ஹாய் சொல்ல, அகீராவும் ஹாய் சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க ஸ்கூல் மொட்டை மாடிய தான் காட்டுறாங்க. அகீரா வந்து மிசுகிய மீட் பண்ணியிருப்பான் இல்லையா? அத பத்தி தான் கனடா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இத பத்தி மிசுகி என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? அப்படின்னு சொல்லுவான். நீயும் அவளும் ஃப்ரெண்டுன்றது எனக்கு தெரியாது. அவ சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி அகீரா சொல்லுவான். ஓ! அவ எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா? அப்படின்னு இவன் கேட்பான். எல்லாத்தையும் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா. நீ ஸ்கூல்ல வந்து ரொம்ப பாப்புலராமே கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாரி இவன் கேட்க. பாப்புலரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்டோரிய கொஞ்சம் சோகமா சொல்லுவான். எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து அந்த விஷயத்த பத்தியே கேட்பாங்க. நானுமே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஒண்ணும் நடக்காத மாதிரி அதுலருந்து வெளிய வந்துருவேன். ஆனா என் மனசுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி என்னன்னா என் மனசு வந்து ரொம்ப எம்ப்டியா இருக்கு. என்னால வந்து எதுவுமே யோசிக்க முடியலன்ற மாரி இவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். அப்போ அகீரா சொல்லுவான், உன் மனசு என்ன சொல்லுதோ நீ அத கேளு. நீ அதபடி நடந்துக்கோ அப்படின்ற மாரி அவனும் அட்வைஸ் பண்ணுவான். உடனே இவன் வந்து அந்த இடத்துல கீழ கேம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அத பார்த்துட்டு, நீ சொன்னது கரெக்ட்டு தான். நான் வந்து இப்ப என் மனசு சொன்னத தான் கேட்க போறேன். எனக்கு வந்து சாசர ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அத ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு வந்து மறுபடியும் ப்ளே பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் ப்ளே பண்ண போறேன். நான் மறுபடியும் வந்து விடமாட்டேன். விட்ட இடத்துலருந்து ஆரம்பிக்க போறேன்ற மாரி இவன் அந்த சாசர் கேம பிடிக்கும்ன்றத பத்தி சொல்லிட்டு இருப்பான். அகீராவும் சூப்பர். ஆனா நீ வந்து மத்தவங்களோட வந்து உன்ன நீ கம்பேர் பண்ணிக்காத. உனக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு. உன்னால கண்டிப்பா முடியும். நீ உன்ன நம்புன்ற மாரி பாசிட்டிவா சொல்லியிருப்பான். உடனே கனடா அவன் பக்கத்துல உட்காந்து அவன் ஷோல்டர்ல சாஞ்சுப்பான் தேங்க் யூன்னு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஒரு இடத்துல கனடா இருக்கு. அந்த இடத்துல மிசுகியும் இருப்பா. கனடா கேட்பான், "நீ வந்து அகீராவ மீட் பண்ணத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்ல அவளும் சைலண்டா இருப்பா. "நான் வந்து அன்னைக்கு நீங்க 2 பேரும் பேசிட்டு போனத பார்த்தேன். உன்னோட நியூ ஃப்ரெண்டு போல. அவன் சொன்னா நீ கேட்பேன்னு நான் நினைச்சேன். நீ கவலைப்படாத. நான் வந்து எல்லாத்தையும்லாம் நான் அவன்கிட்ட சொல்லல" அப்படின்ற மாரி இவளும் சொல்லுவான். அடுத்தது இவன் என்னமோ யோசிச்சுட்டு அவகிட்ட சொல்லுவான், "நான் வந்து சாசர கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கேன். நான் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன்னு." அவ உடனே ஹாப்பி ஆயிடுவா. "நீ தானே சொன்ன நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு. அதனால இப்ப நான் ப்ளே பண்ண போறேன். எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ண போறேன்ற" மாரி இவனும் சொல்ல, அவளும் வந்து "உன்னால முடியும் கனடா, உன்னால முடியும்" அப்படின்னு அவளும் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பா. இவனும் சிரிச்சுட்டு, "இத வந்து நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நானே சொல்லிடுறேன் சரியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பிடுவான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஈவினிங் ஆயிடுது. கனடா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணா சிரிச்சு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப கனடாக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அத ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த மெசேஜ வந்து அகீரா தான் பண்ணியிருப்பான். அந்த மெசேஜ பார்த்தோனே சிரிச்சுட்டு கனடா அங்கருந்து போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்து வந்து அகீராவ தான் காட்டுறாங்க. அகீரா ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் மிசுகி பொண்ணுகிட்ட பேசும்போது ஒரு பையன் வந்து பேசினான் இல்லையா? அந்த பையன் வரான். அவன் வந்து "நீ என்ன பண்ற?" அப்படின்னு ஃபோன பார்க்க, "ஏய் என் ஃபோனனா பார்க்காத" அப்படின்னு இவன் சொல்றான். "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். "நான் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றேன்" அப்படின்னு அகீரா சொல்லிடுறான். "என்னது ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றியா? நீ நல்ல ஃப்ரெண்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட போலயே" அப்படின்னு சொல்ல, அவனும் "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த பையன் கேட்குறான், "உனக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க, அவனும் வந்து "எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஒரு வேளை இருந்தாலும் இருக்கலாம்" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பையன் சொல்றான், "எனக்கு பொறாமையா இருக்கு" அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அகீரா சொல்றான், "நீ நினைக்கிற மாரிலாம் இல்லன்னு" சொல்ல, அதுக்கு அந்த பையன் நினைச்சுக்கிறான், அன்னைக்கு ஒரு நாள் அகீராவும் மிசுகியும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த பொண்ணு தான் அகீராவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாரி இவன் நினைச்சிட்டு இருக்கான். "நீங்க கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்க. நான் கூட வந்து அன்னைக்கு நடுவுல வந்தேனே அந்த பொண்ணு தானேன்ற" மாரி இவன் பேச, அகீரா வந்து வேற ஒரு விஷயத்த நினைக்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் வந்து அகீராவும் மிசுகியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருப்பாங்க. அகீரா கூட எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுன்னு கேட்டிருப்பாங்க. அத அப்படியே கட் பண்ணியிருப்பாங்கல்ல. அததான் வந்து இப்ப காட்டுறாங்க. அகீரா வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, "அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் வந்தான்ல" அப்படின்னு சொல்ல, உடனே மிசுகி சொல்லுவா, "யாரு உன் டியூட்டரா?" அப்படின்னு கேட்க, அவனும் "ஆமா. எனக்கு வந்து அவன தெரியும். அவன் என் டியூட்டர்ன்றத வந்து நீ கனடா கிட்ட சொல்லக்கூடாது சரியான்னு" சொல்லிடுவான். அதுக்கு அந்த பொண்ணும் ஓகேன்னிடுவா. அந்த டியூட்டர் யாரு? அவனுக்கும் கனடாக்கும் என்ன பிரச்சனைன்றது நம்மளுக்கு இப்ப தெரியல. அததான் வந்து இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல கூட இருந்த அந்த பையன் அகீரா ஷோல்டர்ல கைய வச்சுட்டு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பி போறாங்க. அகீராவும் அகீராக்கு டியூட்டர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? அவங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருக்க மாரி தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேர பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அகீரா சோஃபால இருந்து எழுந்துச்சுக்க, அதுக்கு அந்த பையன் வந்து "எங்க போற?" அப்படின்னு கேட்குறான். "எங்கேயும் இல்ல" அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சோஃபால உட்கார வைக்க, இவனும் அவன் ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறான். இத பார்த்தோனே என் ஹார்ட் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது இவங்க ஜோடியெல்லாம் மாறி இருக்காங்கன்னு. இவங்க 2 பேரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அகீரா அந்த பையன் கிட்ட கேட்குறான், "உனக்கு கண்டசான தெரியுமா? என்ன தவிர உனக்கு வேற யாருமே இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், "எல்லாமே ஒரு நாள் நைட்டு மட்டும் தானே" அப்படின்னு சொல்றான். அவன் என்ன கேட்குறான், இவன் என்ன பேசுறான்னு எனக்கு சத்தியமா புரியல. "ஏன் நீ ரீசென்ட்டா வேற யாரையுமே மீட் பண்ணலையா?" அப்படின்னு அகீரா கேட்குறான். அதுக்கு அவனுமே சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் விடு. அன்னைக்கு ஒரு நாள் நீ ஒருத்தன பத்தி பேசினல்ல, அவன் யாரு?
அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அக்கீராவும் அவனுக்கு வந்து சாசர் கேம்லாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வருஷமா அவன் ப்ளே பண்றத விட்டுட்டான். ஆனா மறுபடியும் வந்து ப்ளே பண்ண போறேன்ற மாரி என்கிட்ட சொன்னான்னு கனடாவ பத்தி தான் அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பையனும், "ஓ! ஸ்போர்ட்ஸ் மேனா? சூப்பர். அவனுக்கும் நிறைய கனவுலாம் இருக்கும்லன்னு" சொல்லிட்டு பக்கத்துல இருக்க காஃபிய எடுத்து குடிக்கிறான். அக்கீரா சொல்றான், அவன் வந்து ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கான். டிப்ரஷன்ல இருக்கிறப்போ சில சமயம் வந்து அவனுக்கு மயக்கம் கூட வரும். ஆனா அவன் அதெல்லாம் பெருசா கவலைப்படுத்திக்காம ரொம்ப ஜாலியா இருப்பான். ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணுவான்ற மாரி சொல்றான். உடனே அந்த பையன் சொல்றான், "நீ சின்சியரா இல்லன்னு சொல்ல வரியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கீரா சொல்றான், "உனக்கே ஆன்சர் தெரியும்" சொல்லிடுறான். அப்புறம் 2 பேரும் சைலண்டாவே இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பையன் அக்கீராவ பார்த்து, "இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அக்கீராவும், "நோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு இழுத்து அவன் மேல படுக்க வச்சுக்கிறான். இப்போ அக்கீரா மேல அந்த பையன் படுத்துட்டு இருக்கான். அவன் அக்கீராவ பார்த்து சொல்றான், "ஐ அம் சாரி" அப்படின்னு சொல்றான். அக்கீரா வந்து "நோ" அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல. இவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் காட்டவே இல்ல. அங்க இருந்து கட் பண்ணா, அடுத்து ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல கனடாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ், அந்த மிசுகி பொண்ணு எல்லாரும் ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. கனடா அந்த 2 ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, "நான் மறுபடியும் சாசர கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. "ஏய் சூப்பர்டா மச்சான் சூப்பர் வேற லெவல்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கனாட்டா சொல்றான், "நம்ம டீம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. நம்ம அதுக்குள்ள ஆளுங்களனா கண்டுபிடிக்கணும்ன்ற" மாரி சொல்றான். உடனே அந்த 2 பசங்க சொல்றாங்க, "நானும் உங்க கூட வரேன்டா. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம டைமுக்குள்ள வந்து நல்லா நிறைய பிராக்டிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, மிசுகி பொண்ணு சொல்றா, "நான் செங்கோவா கூடயும் கூட கூட்டிட்டு வருவேன்" அப்படின்னு மாரி சொல்ல, "என்னது செங்கோவாவா?" அப்படின்னு கேட்கறான் கனட்டா. உடனே மத்த 2 ஃப்ரெண்டு, "செங்கோவா யாரு?" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே மிசுகி பொண்ணு சொல்றா, "செங்கோவா வந்து கிளாஸ் 1 நம்ம கனடாவோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி, "எது கிளாஸ் 1ல இருக்க பையன ஃப்ரெண்டு புடிச்சிட்டியா? சூப்பர்டா சூப்பர்டான்னு" பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து, "எல்லாரும் சீட்ல உட்காருங்க" அப்படின்னு சொல்றாங்க. கனட்டா வந்து ஃபோன எடுத்து பார்க்கறான். அகிராக்கு பண்ண மெசேஜ பார்த்துட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அகிராவ தான் காட்டுறாங்க. அகிரா எப்பயும் போல கிளாஸ் ரூம்குள்ளலாம் இல்ல. மொட்டை மாடியில பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸ்கூல் பெல் அடிக்குது. அகீராவும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ ரெடி ஆகுற மாரி காட்டுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. கனடா வந்து யாருக்கோ மெசேஜ் பண்ணலான்னு ஃபோன எடுக்குறான். ஆனா வந்து மெசேஜ் பண்ண மாட்றான். உடனே ஃபோன வச்சுட்டு அங்க இருக்க சோஃபா மேல படுத்துக்கிட்டு, "ஐயோ! எனக்கு சவுண்டா அழுவுன மாரி இருக்கே" அப்படின்னு என்னமோ பேசிட்டு இருக்கான். அவன் மனசுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அடுத்து அவன் ரூம்ல இருந்து வெளிய வரான். அவங்க தம்பி வந்து என்னமோ சமைச்சிட்டு இருக்கான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் வந்து, "நான் யக்கி சோபா சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். நம்ம வேணா இத வந்து நூடுல்ஸ்னே வச்சுப்போம். அப்படியே தம்பிக்காரன் அண்ணங்காரங்கிட்ட சொல்றான், "இது மாரி ஃபெஸ்டிவல் வருதுல்ல, சீனியர் எல்லாருமே வந்து ஸ்டால் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டால்ல வந்து நான் இத குக் பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "ஓ! அப்படியா சூப்பர்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்றான். "நீ வேணா டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா?" அப்படின்னு கேட்குறான் அவங்க தம்பி. இவனும் ஓகேன்னு சொல்றான். இவன் பிளேட்ல எடுத்து வச்சு குடுக்குறான். "நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். நீ மறுபடியும் சாசருக்கு வரியாமே" அப்படின்னு அவங்க தம்பி சொல்ல, அதுக்கு அவனும் "ஆமா" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இவன் நூடுல்ஸ எடுத்து அவங்க அண்ணன்கிட்ட குடுக்குறான். அவனும் ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுறான். "வாவ்! செமையா இருக்கு. வேற லெவல்" அப்படின்னு சொல்றான். உடனே தம்பி சொல்றான், "இதுக்கப்புறம் என் அண்ணா கூட நான் ஈஸியா சாசர பத்தி நான் பேச முடியும்ல. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ கேம் ஆனா விட்டுற போறேன்னு சொன்னனால. இதுக்கப்புறம் அது மாரி சொல்லாத சரியா?" அப்படின்னு சொல்றான். அவனும் "சரிப்பா நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்றான். சரி நானும் உன் கூட உட்காந்து சாப்பிடுறேன்ட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணன், தம்பி வந்து சண்டைனா போட்டுன்னு இருந்தாங்க. இப்போ ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து மிசுகி பொண்ணும், அதுக்கப்புறம் மிசுகி கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டும் வந்து ஒரு இடத்த எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அக்கீரா வரான். அக்கீரா வந்தோனே மிசுகி பொண்ணு வந்து அக்கீராவ புடிச்சு இழுத்துட்டு, "ஷூ அமைதியா இரு" அப்படின்றாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் வந்து கனடாவ வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கறத இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அக்கீரா வந்தோனே அக்கீராவையும் அவங்க கூட கூட சேர்த்துக்கிட்டாங்க. கனடா கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா. அதுக்கு கனடாவும் "தேங்க் யூ. ஆனா சாரி என்னால வந்து உன்ன லவ் பண்ண முடியாதுன்னு" சொல்றான். "நீ உண்மையாலே என்ன நோ தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு. கனடா வந்து சைலண்டாவே இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு அவ கையில இருக்கிற என்னமோ கனடா கிட்ட குடுத்துட்டு ஓடி போயிடுறா. ஐ திங்க் கிரீட்டிங் கார்டா இல்ல லவ் லெட்டரான்னு தெரியல. அந்த பொண்ணு ஓடி வரத பார்த்தோனே எல்லாரும் மறைஞ்சுக்கோங்க, மறைஞ்சுக்கோங்கன்னு அவங்க 3 பேரும் மறைஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போயிட்டான்னு ஒரு பையன் பேச ஆரம்பிக்க, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பையன் யாரு?" அப்படின்னு அக்கீராவ பார்த்து கேட்கறான். உடனே மிசுகி சொல்றான், "இவன் வந்து கனடாவோட ஃப்ரெண்ட். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இவன பத்தி பேசியிருந்தோம்ல, அவன் தான்" அப்படின்னு சொல்ல, உடனே "ஓ! நீ தான் அந்த ஸ்மார்ட் பாயா?" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே மிசுகி அகிரா கிட்ட சொல்றான், "இவன் பேர் வந்து ஜூன். நானும், ஜூன், அகிரா 3 பேரும் மிடில் ஸ்கூல்ல இருந்து ஒண்ணாவே படிச்சுட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்" அப்படின்னு மிசுகி சொல்றான். அகிரா கேட்கிறான், "கனடாக்கு என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்க, அவன் வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு மிசுகி சொல்றா. உடனே அந்த ஜூன் பையன் சொல்றான், "அவனோட ஃபேஸுக்காகவே அவன் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? அவன சுத்தி எக்கச்சக்க பொண்ணுங்கலாம் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவன் வந்து
வந்து யாரையும் வந்து டேட் பண்ண மாட்டான். அவனுக்கு வந்து டேட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்ற மாரி சொல்றான் அப்படின்னு அந்த ஜூன் பையன் சொல்லிட்டு இருக்கான். அகிராவ பார்த்து ஜூன் சொல்றான், "நீ அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் இப்படியே போயிட்டு இருந்தான்னா, அவனுக்கு வந்து சாபம் தான் வரும் அப்படின்னு சொல்லிடு சரியா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அகிராவும் சரின்னு சொல்றான். அங்கருந்து கட் பண்ண அடுத்தது ஸ்கூல் மொட்டை மாடிய தான் காட்டுறாங்க. ஸ்கூல் மொட்டை மாடியில வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கனட் அகிராவ பார்த்து சொல்றான், "என்கிட்ட வந்து மிஸ்ஸுக்கு சொன்னா, நீ இது மாரி என் கேம பார்க்க வரியாமே?" அப்படின்னு சொல்ல, அவனும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு தான் கொஞ்சம் எம்பாரஸிங்கா இருக்கு. ரொம்ப நாள் பொறுத்து ப்ளே பண்ண போறேன்ல நெனச்சாவே பயமா இருக்குன்ற மாரி இவன் சொல்ல, உடனே அகிரா சொல்றான், "குட் லக்" அப்படின்னு சொல்றான். கனடா சொல்றான், "உனக்கு ஸ்வீட் பிடிக்குமா? நான் உனக்காக வந்து குக்கீஸ் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கிய எடுத்து அகிரா கிட்ட தரான். "என்ன 1 தான் வாங்குனியா?" அப்படின்னு சொல்லி, "இல்ல நான் இன்னொன்னு வாங்குனேன். இந்தா சாப்பிடுன்னு" அவன் கையில குடுத்துட்டு, இவனும் இன்னொன்னு எடுத்து பிரிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அகிரா கனடா கிட்ட சொல்றான், "நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். நீ ரொம்ப பாப்புலராமே" அப்படின்னு சொல்ல, "என்ன அந்த மிஸ்ஸுக்கி சொன்னாளா?" அப்படின்னு கனடா கேட்கறான். "மிஸ்ஸுக்கி சொல்லல, ஜூன் சொன்னா" அப்படின்னு அகிரா சொல்றான். "என்னது ஜூனா? உனக்கு அவன தெரியுமான்னு?" கேட்க, "ஆ தெரியும்" அப்படின்னு சொல்றான். அடுத்து அகிரா வந்து, "உனக்கு ஏன் டேட் பண்ண விருப்பம் இல்லன்ற மாரி சொல்றான்." அதுக்கு அவனுமே பெரிய கதைய போட்டு போட்டு வைக்கிறான். "எனக்கு வந்து எல்லார் போல டேட் பண்ணணும்னு எனக்கு தோணாது. எனக்கு வந்து அது கொஞ்சம் தொந்தரவா தான் இருக்கும். எல்லார் போலயும் டேட் பண்றது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஈஸி தான். ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல." அப்படின்னு கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்க, அகிரா ஒரு விஷயத்த நெனைக்கிறான். அவன் வீட்ல இருக்கிறப்போ அந்த ட்விட்டர் கூட ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? அததான் வந்து அவன் நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். கரெக்ட்டா அகிரா கிட்ட சொல்றான், "நம்ம ஸ்கூல்ல மட்டும் தான் மீட் பண்றோம். ஸ்கூல விட்டு வெளிய எங்கேயும் இதுவரைக்கும் மீட் பண்ணதே இல்ல. ஏன்னா ஒன்ஸ் நான் பிராக்டிஸ்க்கு போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு டைமே இருக்காது. டெய்லி பிராக்டிஸ்ன்னு தான் போவோம். நம்ம எப்படி மீட் பண்றது?" அப்படின்ற மாரி கரெக்ட்டா சொல்ல, உடனே அகிரா சொல்றான், "நம்ம வேணா இன்னைக்கு மீட் பண்ணலாமா? நான் வேணா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே உனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்ற" மாரி அவன் சொல்றான். உடனே கரெக்ட்டா, "உண்மையாலே தான் சொல்றியா? தேங்க் யூ, தேங்க் யூன்னு" ரொம்ப ஹேப்பியா இருக்கான். அகிரா சொல்றான், "ஓவர் ரியாக்ட் பண்ணாத. உன்னோட கிரேடும் வந்து கம்மியா தானே இருக்கு. நீ வந்து சாசர் கிளப்ல மறுபடியும் போயிட்டேன்னா, பிராக்டிஸ்ன்னு போயிட்டா உனக்கு படிக்க டைமே இருக்காது. அதனால மீட் பண்ற சமயத்துல நான் உனக்கு வந்து இது மாரி சொல்லி தரேன்" அப்படின்றான். "ஓயோ!" அப்படின்னு சோகமாயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கஃபேவ தான் காட்டுறாங்க. கஃபேல வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா படிச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து படிச்சு படிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். அவனால வந்து எதுவுமே வந்து கிளியர் பண்ண முடியல. ஏதோ சம்மு தான் போட்டுட்டு இருக்காங்க போல. அகிரா தான் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். இத இப்படி பண்ணணும், அத அப்படி பண்ணணும்னு. அகிரா கிட்ட வந்து சொல்லிக் குடுக்க, அவன் வந்து அத செம்ம கவனிக்காம, அகிராவே தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் "புரிஞ்சுதா?" அப்படின்னு அகிரா கேட்கறான். "நான் கவனிக்கவே இல்ல. மறுபடியும் எனக்கு டீச் பண்ணு" அப்படின்னு சொல்றான். மறுபடியும் வந்து அகிரா சொல்லிக் குடுக்குறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வெளிய ஒரு பிளேஸ்ல வந்து கரெக்ட்டா படுத்துட்டு இருக்கான். அகிரா வந்து "இந்தா இது உனக்கு" அப்படின்னு சொல்லிக் குடுக்குறான். "இது எனக்காகவா?" அப்படின்னு கரெக்ட்டா கேட்கறான். "ஆமா, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணல. அதுக்கான ரிவார்டு தான்" அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு குடுக்குறான். அவனும் தேங்க்ஸ் சொல்றான். கரெக்ட்டா சொல்றான், "நீ ரொம்ப ஸ்மார்ட் அகிரா" அப்படின்னு சொல்றான். "அப்படின்னா ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவன் சொல்றான். "என் கிளாஸ்ல ஒண்ணும் நான் டாப் ஆனவன் கிடையாது தெரியுமா?" அப்படின்னு அகிரா சொல்றான். "அப்படின்னா இல்ல, உன் மனசுபடி நீ ரொம்ப பெரியவன். நீ ரொம்ப ஸ்மார்ட்டு தான்" அப்படின்னு கனடா சொல்றான். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா அகிரா எனக்கு ட்விட்டரா இருக்காங்க அப்படின்னு கனடா ஹேப்பியா இருக்கான். கனடா அப்படியே பேசிக்கிட்டே ஏந்திச்சு நடந்து அகிராவ பார்த்து சொல்றான், "எனக்கு உன்ன நினைச்சா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உன்ன பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சைலன்ட்டான பெர்சனா இருக்க. ஆனா வந்து நீ கேட்கிற மியூசிக் வந்து ரொம்ப ஹார்டா, அதாவது குத்துப்பாட்டு மாரி கேட்பாங்கல்ல, அது மாரி நீ கேட்டுக்கிட்டு இருக்க. உன்ன பத்தி மத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பெர்சன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றான். அவன் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ, கனடா கண்ல வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட் படுது. அத பார்த்தோனே அது கிட்ட போறான். அதுல வந்து கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல்னு இருக்கு. அத பார்த்தோனே கனடா ஹேப்பி ஆயிடுறான். அகீராவும் கிட்ட வந்துட்டு "ஃபெஸ்டிவலா?" அப்படின்னு சொல்றான். "நம்ம 2 பேரும் வேணா போலாமா?" அப்படின்னு கனடா கேட்கறான். "எனக்கு வர விருப்பம் இல்ல" அப்படின்னு அகீரா சொல்றான். கனடா கேட்கறான், "ஏன் அப்படி சொல்றேன்னு?" கேட்க, "ஏன்னா பர்ட்டிகுலரா எந்த ரீசனும் இல்ல" அப்படின்னு சொல்றான். "அதான் நான் கூப்பிடுறேன்ல" அப்படின்னு சொல்ல, அகீரா வேற ஒரு விஷயத்த நினைக்கிறான். அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ, அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸா இருப்பான்ல. அவன் வந்து அதே மாரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூப்ட்டுருப்பான். அப்ப சொல்றான், "நீ ஃப்ரெண்ட்ஸோட போலாம்ல" அப்படின்னு சொல்ல, "ஃப்ரெண்ட்ஸோட போறது உன் கூட வர மாரி இருக்குமா? நீயும் நானும் போலாம். நீயும் நானும் ஒண்ணா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இவனும் சரின்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயத்த தான் இவன் நெனச்சு பார்க்குறான். கனடா கிட்ட சொல்றான், "நீ இப்போ கூப்பிடுவ, ஒரு நாள் வந்து அப்படியே காணாம போயிடுவ" அப்படின்னு சொல்ல, "என்ன?" அப்படின்னு சொல்றான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்றான். "நீ தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணாத. வா நம்ம ஃபெஸ்டிவலுக்கு போலாம்ன்னு" கைய பிடிச்சு கூட்டு போறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க 2 பேரும் ஜாலியா கேம்லாம் விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல வந்து நெறைய க்ரவுடா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிடலாம். என் தம்பி வந்து ஸ்டால் வச்சிருக்கான். நம்ம அங்க போய் சாப்பிட்டுட்டு அடுத்தது மத்ததெல்லாம் பண்ணலாம் சரியா? அப்படின்னு சொல்றான். இவனும் சரின்றாங்க. போற வழியில ஒரு நாய்க்குட்டி இருக்கு. "ஏய் டாக் டாக்" அப்படின்னு விளையாடிட்டு இருக்காங்க. கனடா வந்து தனியாவே பேசிட்டு இருக்கான். "ஏய் ஷூட்டிங் கேம் இருக்கு, அங்க இருக்கு" அப்படின்னு நம்ம விளையாடிக்கிட்டு இருக்க, அகீரா ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு இருக்கான். அங்க வந்து அந்த சின்னதா ஒரு கடை மாரி இருக்கும். அதுல பிரேஸ்லெட்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கான். கனடா அகீரா கிட்ட வரான். வந்து ஒரு பிரேஸ்லெட்ட எடுக்குறான். எடுத்துட்டு, "இது மாரி நான் வந்து ஒரு சோஷியல் மீடியால பார்த்தேன். ஒரு சாசர் பிளேயர் வந்து வச்சிருந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வச்சுட்டு, "எனக்கு பசிக்குது வா போலாம்" அப்படின்ட்டு அவன் போயிடுறான். கொஞ்ச நேரம் அகீரா யோசிச்சு நின்னுட்டு அந்த பிரேஸ்லெட்ட வந்து வாங்கிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அவங்க தம்பியோட ஸ்டால தான் காட்டுறாங்க. தம்பியோட ஸ்டால் கிட்ட போனோனே, தம்பிய வந்து அகீரா கிட்டயும், அகீராவ வந்து தம்பிகிட்டயும் இன்ட்ரோ பண்ணிட்டு, "எனக்கு 2 நூடுல்ஸ் வேணும்ன்றான்." அவனுமே வந்து நூடுல்ஸ் குடுத்துட்டு 700ன்றான். "என்ன என்கிட்ட போய் நீ காசு கேட்கிறியா?" அப்படின்னா, "ஆமா" அப்படின்னு இவனும் சொல்றான். அதுக்கப்புறம் அகீராவும், கராட்டாவும் பஸ்ல
பர்ஸ்லேருந்து காசு எடுக்குறாங்க. அடுத்தது ஒரு பிளேஸ்ல உட்காந்து தான் 2 பேரும் ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. டேஸ்ட்டா இருக்குன்னு நல்லா ருசிச்சு, ரசிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ குடிக்கிறாங்க. கனடா கையில ப்ளூ கலரும், அக்கீரா கிட்ட ரெட் கலரும் இருக்கு. அந்த ஜூஸ்க்கு வந்து ஏதோ ஒரு பேர சொல்லிட்டு மறுபடியும் வந்து குடிச்சிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே நம்ம அடுத்தது ஷூட்டிங் கேம் விளையாடலாம் சரியான்னு சொல்ல, அவனுமே சரின்றான். அதுக்கப்புறம் ஒரு பாப்கார்ன எடுத்து அக்கீராக்கு ஊட்டி விடுறான் கனடா. இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஷூட்டிங் கேம் ப்ளே பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன பசங்க பம்பரம் மாரி ஏதோ ஒண்ணு கயிறு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அத வாங்கி இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணி ஃபன் பண்றாங்க. அப்புறம் ஒரு கியூட்டான பப்பி இருக்கு. அத தூக்கி வச்சுட்டு 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடி, விளையாடி நைட்டே ஆயிடுது. நைட்டு ஒரு மரத்தடியாண்ட உட்காந்துட்டு இருக்காங்க. "இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு" அப்படின்னு கரெக்ட்டா சொல்ல. அதுக்கு அக்கீரா சொல்றான், "எனக்கு வந்து இன்னைக்கு இப்படி ஒரு நாள ஏற்படுத்தி குடுத்ததுக்கு தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றான். கரெக்ட்டா சொல்றான், "உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட சொன்ன. நம்ம மனசுல இருக்கிறத வந்து ஓப்பனா பேசணும்னா நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும்னு சொன்ன. நான் அப்பலேருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ தான் சொன்ன" அப்படின்னு கரெக்ட்டா சொல்றான். அக்கீராவும், எனக்கு ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்றான். கரெக்ட்டா அக்கீரா கிட்ட கேட்குறான், "நீ எப்பன்னா ரொம்ப கவலையா இருந்திருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அக்கீரா சொல்றான், "நீ வந்து என்ன இன்ட்ரஸ்டிங் பெர்சன்னு சொல்ற" அப்படின்னு சொல்றான். "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கனடா கேட்குறான். "உனக்கே தெரியும். நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பார்க்குறப்போ ரொம்ப போரிங்கா தானே இருந்தது அப்படின்னு தானே என்ன நெனச்ச?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கனடா சொல்றான், அப்படிலாம் இல்ல. எனக்கு வந்து உன்ன பார்த்தோனே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. யார்கிட்டயும் இல்லாத ஃபீல் வந்து தோணுச்சு. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட பேசினேன்" அப்படின்னு சொல்றான். அக்கீரா சொல்றான், "ஒரு நிமிஷம் உன் கைய குடு" அப்படின்னு சொல்ல, "எதுக்கு?" அப்படின்றான். அவன் கைய இப்படி புடிச்சுட்டு, அவன் பாக்கெட்ல இருக்க பிரேஸ்லெட்ட எடுத்து போட்டு விடுறான். கனடா வந்து அக்கீராவே பார்த்துட்டு இருக்கான். "இத பார்த்தியா? என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. நாம 2 பேரும் மேட்சிங்கா போட்டுக்கலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, கனடா கிட்ட ப்ளூ கலரும், அக்கீரா கிட்ட ரெட் கலரும் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஜூஸ் குடிக்கும்போது கூட அது மாரி கலர்ல தானே குடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாரி இவங்க போட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா சொல்றான், "ஆல்ரெடி ஃபுட்டுக்கும், ஸ்நாக்ஸுக்கும் நீ தான் பே பண்ண. இது வேற வாங்கி குடுத்துருக்கேன்னு சொல்ல, இது உனக்காக தான் வாங்குனேன். பரவால்ல வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றான். அவனும் தேங்க்ஸ் சொல்றான். அக்கீரா வந்து அந்த பிரேஸ்லெட்ட பார்த்துட்டு, "யூ ஆர் வெல்கம்" அப்படின்னு சொல்லிடுறான். "சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் எனக்கு ப்ளூ கலர்ல வாங்குன?" அப்படின்னு கனடா கேட்குறான். அதுக்கு அக்கீரா சொல்றான், "ஏன்னா வந்து ப்ளூ வந்து உனக்கு நல்லா சூட் ஆச்சு அதான்" அப்படின்னு சொல்றான். உடனே கனடா வந்து அந்த பிரேஸ்லெட்டையே பார்த்துட்டு தரையில அப்படியே படுத்துக்கிறான். "என்ன இங்க தான் படுக்க போறியா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா எனக்கு தூக்கம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு இருக்கான். அக்கீரா வந்து, "கனடா இங்க ரொம்ப கோல்டா இருக்கு. என்ன நீ இங்கேயே படுத்துட்ட?" அப்படின்னு கேட்கறான். அவன் எதுவுமே பேசல. "கனடா" அப்படின்னு சொல்றான். அவனும் "ம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சும்மா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அக்கீரா வந்து கனடாவே பார்த்துட்டு இருக்கான். கனடா வந்து கண்ண மூடி தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுத்து அக்கீரா பயபுல என்ன நினைச்சான்னு தெரியல. கனடாவையே பார்த்துட்டு இருக்கான். கனடாவோட முகத்துல தடவி அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போறான். லிப்ஸ் கிட்ட வரையும் வந்துட்டான். அந்த சமயத்துல கரெக்ட்டா பட்டாசு பட்டுன்னு வெடிக்க, இவன் கிஸ் பண்றத வந்து விட்டுட்டான். கீரா கரெக்டாவே பார்த்துட்டு அவன் முகத்த தடவிட்டு இருக்கான். அப்படியே கிஸ் பண்ணலான்னு போக பட்டாசு வெடிச்சு விட்டுருது. பட்டாசு வெடிச்ச உடனே இவன் அந்த பட்டாசையே பார்க்குறான். அப்படிதான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. கனடா கட்டில் மேல படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கனடா சொல்றான், "அக்கீரா நீ என்ன ட்ரை பண்ண பார்த்த?" அப்படின்னு யோசிச்சுட்டு, "கிஸ்ஸா?" அப்படின்ட்டு உடனே எழுந்துச்சு உட்காந்துக்கிறான். ஃபோன எடுத்து பார்க்கறான், படுத்துக்கிறான். அவனுக்கு வந்து என்னென்னமோ மனசுல தோணுது. அதுக்கப்புறம் ஃபோன வைக்கிறப்போ அவன் கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்ட பார்க்கறான். பிரேஸ்லெட்ட பார்த்தோனே பயபுள்ள சிரிக்கிறான். ஸோ நம்ம கனடா பயபுள்ளைக்கு அக்கீரா மேல ஒரு சின்னதா ஒரு ஃபீலிங் இருக்குன்றது இதுல இருந்தே தெரியுது. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீராவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அக்கீராவும் வந்து கீழ உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அவனோட பாஸ்ட்ட பத்தி தான் நினைக்கிறான். அவன் கூட ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன் ஃப்ரெண்டா இல்ல எக்ஸான்னு தான் இப்ப வரைக்கும் நமக்கு காட்டல. அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் அக்கீராவ பார்த்து கேட்கிறான், "நீ அசைன்மென்ட்லாம் முடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்க, நான் முடிச்சுட்டேனே" அப்படின்னு சொல்றான். "ஓ! நீ ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்க" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். "ஏன் நீ முடிக்கலன்னு?" கேட்க, "நான் என்னைக்கு சீக்கிரமா முடிச்சிருக்கேன்" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்படியே அக்கீராவோட கால் தடுக்கி கீழ விழ போற மாரி வர, அந்த பையன் வந்து புடிச்சுக்கிறான். "நீ எங்க கண்ணு வச்சுட்டு நடந்து வர? ரோட்ட பார்த்து நட" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போயிடுறான். அந்த விஷயத்த தான் அக்கீரா இப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனோட பிரேஸ்லெட்ட பார்க்கறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல கனடாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. "எனக்கு இப்போனா ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு. இந்த பிரெட்டோட ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்" அப்படின்னு சோற பத்தி தான் அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. கனடா வந்து என்ன பண்றான்னா, அக்கீராவோட கிளாஸ் ரூம தான் எட்டி எட்டி பார்க்கறான். "ஏய் மச்சான் இங்க என்ன எட்டி பார்க்குற?" அப்படின்னு அவங்க 2 ஃப்ரெண்டும் வந்து கேட்கறாங்க. அதுக்கு கனடாவும், "ஒண்ணும் இல்ல சும்மா தான் பார்க்குறேன்றான்." "ஏய் நடிக்காத எதனா கியூட் கேர்ள் இருக்கா? அவங்கள உசார் பண்ணலாம் தானே பார்க்குற" அப்படின்னு சொல்லி, "அப்படிலாம் இல்ல நீங்க தேவையில்லாம பேசாதீங்க" அப்படின்னு சொல்றான். "சரி வா மச்சான் நம்ம கிளாஸ்க்கு போலாம்" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. கனடாவும் அந்த கிளாஸ்
கிளாஸ் ரூமே பார்த்துட்டு அவங்க கூடயே ஓடி போயிடுறான். கனடாவோட மனசு ஃபுல்லா அகிரா மேல தான் இருக்கு. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த ஸ்டெப்ஸ தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு கனடா வரான். ஆனா, அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து அகிரா இல்லவே இல்ல. அவனும் கொஞ்ச நேரம் நடந்துட்டு அங்க ஒரு பொம்மை தலை மாரி ஒண்ணு வச்சிருக்கு. அதுகிட்ட கனடா பேசிட்டு இருக்கான். அந்த பொம்மையோட தலைய தடவி குடுத்து, "அப்போ நம்ம முகம் வந்து ரொம்ப க்ளோஸா இல்லையா?" அப்படின்னு பேசிட்டு, "ச்சே! ச்சே! அப்படிலாம் இருக்காது." அப்படின்ட்டு அந்த விண்டோவ ஓப்பன் பண்ணி, அந்த மாடி மேல இருக்கும் இல்லையா? அங்க நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல எப்பயும் போல அகிரா வந்து ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் சைலன்ட்டா அவன் கிட்ட போய், "இவன் என்ன பண்றான்?" அப்படின்னு கிட்ட போறான். உடனே அகிரா வந்து அவன் டைய புடிச்சு இழுத்துக்கிறான். "என்ன என்ன கிஸ் பண்ண பார்க்குறியோ?" அப்படின்னு அவன் கேட்கறான். அகிரா அப்படி கேட்டதும் கனடாக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. "என்ன இந்த பையன் இப்படிதான் பேசுறானே!" அப்படின்ற மாரி தான் அவன் இருக்கான். கனடா சொல்றான், "இல்ல இல்லன்றான்." "எனக்கு தெரியும்." அப்படின்னு அகிரா சொல்றான். "அன்னைக்கு நீ தூங்குற மாரி ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்கறான். கனடா, "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல." அப்படின்னு அகிரா சமாளிக்கிறான். கனடா சொல்றான், "பை த வே நீ எப்பவுமே இது மாரி ஜோக்கானா பேச மாட்டியே. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? பேய் கீய் புடிச்சுக்கிச்சா?" அப்படின்ற மாரி கேட்கறான். அகிரா சைலண்டாவே இருக்கான். அப்ப கனடா கேட்கறான், "உன்ன பார்த்தா டர்ட்டியா பேசுற மாரி தெரியலையே. இப்ப இது மாரி பேசுறியே எப்படி?" அப்படின்னு கேட்கறான். "நான் வந்து ஒருத்தன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்." அப்படின்னு அகிரா சொல்றான். "யாரு? யாரு?" அப்படின்னு கனடா கேட்கறான். "அதுவா?" அப்படின்னு அகிரா சொல்றப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. அந்த ஃபோன வந்தோனே இவன் கவுத்து வைக்க, அத வந்து கனடா பார்த்துடுறான். அந்த ஃபோன வந்து கண்டான்னு ஏதோ ஒரு நேம் இருக்கு. "யாரு இது?" அப்படின்னு கேட்கறான். "அது என் பிரதரோட ஃப்ரெண்டு." அப்படின்னு அகிரா சொல்லிடுறான். "என்னது? உனக்கு அண்ணா இருக்காங்களா? சொல்லவே இல்ல." அப்படின்னு கேட்கறான். "ஆமா, எனக்கு அண்ணா இருக்காங்க." அப்படின்னு அகிரா சொல்லிடுறான். "சரி, உங்க அண்ணா வயசு என்ன?" அப்படின்னு கேட்கறான். அவனும் வந்து, "என் அண்ணனுக்கு 23 வயசு." அப்படின்னு சொல்லிடுறான். "நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ பெரியவங்க கிட்ட வந்து இது மாரி ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசுவியா?" அப்படின்னு கனடா கேட்கறான். அகிராவும் யோசிச்சுட்டு, எப்பனா?" அப்படின்னு சொல்லிடுறான். கனடா கிட்ட வந்து, "அகிரா, அப்போ நீ வந்து" அப்படின்னு கேட்கறான். அகிரா வந்து கனடாவே பார்க்குறான். "சரி, ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் விடு." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறான். "நோ கமெண்ட்ஸ்." அப்படின்னு அகிரா சொல்ல, "ஏய் போதும் போதும் என்கிட்ட எதுவும் சொல்லாத." அப்படின்னு கனடா சொல்லிடுறான். அகிரா சொல்றான், "என்னை பத்தி எந்த ஆன்ஸரும் உன்கிட்ட நான் ஒண்ணும் சொல்லலையே." அப்படின்றான். உடனே கனடா சொல்றான், "நீ சொல்றது கரெக்ட் தான். இன்னும் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு போலயே." அப்படின்னு இவன் சொல்றான். அவனும் ஆமா ஆமான்னு சொல்றான். அங்கிருந்து கட் பண்ணா அடுத்தது கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூம் ஜன்னல் வழியா வந்து அந்த மிசுக்கி பொண்ணு வந்து கனடாவை பார்த்துட்டு இருக்கா. மிசுக்கி பொண்ணு பார்க்கறத பார்த்துட்டு அந்த கூட இருப்பான் இல்லையா இன்னொரு பையன், அவனும் வரான். கிரவுண்ட்ல கனடா வந்து நல்லா ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிராக்டிஸ் பண்றத பத்தி தான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கனடா வந்து நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்றான்ல. அவன் வந்து கேம விட்டது வந்து கஷ்டமா இருந்தது. ஆனா மறுபடியும் அவன் வந்தது ஹேப்பியா இருக்கு. அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படின்ற மாரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொல்றான், "சரி, ஸ்கூல் முடிஞ்சோனே நம்ம 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போலாம் சரியா?" அப்படின்றான். அவனும் சரின்றான். "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கனடா வந்து இப்ப ரொம்ப டிஃபரண்டா இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் சிரிப்புல வந்து அவன் வலியோட சிரிக்கிற மாரி இருக்கும். ஆனா இப்போ சிரிப்புல வந்து ஒரு மாற்றம் தெரியுதுல்லன்னு" சொல்ல அந்த பொண்ணு ஆமா அப்படின்றாங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளான்னைக்கு வந்து நைட் நானும் கனடாவும் மூவி போறோம். நீயும் வரியா? நான் வந்து உனக்காக சீட் தான் புக் பண்ணிடுறேன் அப்படின்றா. அவளும் சரி அப்படின்னுறா. அங்க அந்த கட் பண்ண அடுத்தது கனடாவ தான் காட்டுறாங்க. கனடா வந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டா வந்து ஒரு மூலையில உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். தண்ணி குடிக்கும்போது அவனுக்கு வந்து அகிராவோட ஞாபகம் தான் வருது. அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது அகிராவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அகிராவோட வீட்ல அவனும் அப்புறம் அந்த சார்ன்னு ஒருத்தன் டியூட்டர்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் அகிரா கிட்ட கேட்கிறான், "ஹிக்காரு எப்படி இருக்கான்? இப்ப ரீசென்ட்டா நீ அவன் கூட பேசினியான்னு?" கேட்க, "என் அண்ணன் அவன் நல்லா தான் இருக்கான். இப்ப தான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் பேசினேன்." அப்படின்னு அகிரா சொல்றான். அந்த பையனும் ஓ சரி சரின்றான். அகிரா கேட்கறான், "ஏன் நீங்கலாம் டச்லயே இருக்கிறது இல்லையான்னு?" கேட்க, அவன் வேற ஒரு ஸ்கூல்ல வந்து வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து நாங்க பேசுறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்பனா தான் பேசுறோம் அப்படின்னு இவன் சொல்றான். அப்படியே அந்த பையன் சொல்றான், "ஒரு காலத்துல நீயும் நானும் எவ்வளோ க்ளோஸா இருந்தோம். அத நம்புறதுக்கே இப்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள தான் போறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் உள்ள வந்து அகிரா வந்து மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க அண்ணா தான் வந்து இந்த பையன இன்ட்ரோ பண்றாங்க. "ஏய் தம்பி, நீ ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? இவன் வந்து என் ஃப்ரெண்டு. இவன் தான் வந்து இனிமேல் உனக்கு டியூட்டரா இருப்பான். உனக்கு வந்து இவன் படிப்பெல்லாம் கத்து தருவான். நீ இவன் கூடவே இருக்கணும். இவனோட பார்ட் டைம் ஜாபே வந்து உன்ன ஃபுல்லா பாத்துக்கிறது தான்ற" மாரி அவங்க அண்ணா இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அகிராவும் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து என்ன நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன்னு முன்னாடி வந்து கையெல்லாம் குடுத்துக்கிறாங்க 2 பேரும். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அகிரா வந்து படிச்சுட்டு இருக்கான். அப்ப அவன் வந்து கேட்கறான், "அகிரா, உனக்கு மியூசிக்னா பிடிக்குமான்னு கேட்டிருக்கியா?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து எப்பனா தான் கேட்பேன்." அப்படின்ற மாரி அகிரா சொல்றான். உடனே அந்த பையன் சொல்றான், "எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. அவன் எப்பவுமே நியூவா வர ட்ரெண்டியான மியூசிக் தான் கேட்பான். உனக்கு எது மாரி மியூசிக்னா பிடிக்கும்?" அப்படின்ற மாரி கேட்கறான். "எனக்கு சவுண்டா நல்லா வைப் ஏத்துற மாரி பாட்டு தான் பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து அது எது மாரி சாங்குன்றது எனக்கு தெரியாதுன்றான்." "ஓ அப்படியா? சரி, நான் வேணா உனக்கு சில சாங் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்றான். சோ அவன் தான் வந்து இது மாரி பாட்டெல்லாம் கேட்கணும்னு சொல்லி குடுத்துருப்பான் போல. இவன் வந்து அந்த பாட்ட கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அண்ணனோட ஃப்ரெண்டு இவன் வந்து உனக்கு டியூட்டரா இருப்பான்னு அண்ணன்காரன் வந்து இன்ட்ரோலாம் பண்ணி வச்சா எல்லாமே ஓகே. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுனால க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், சாஞ்சிக்கலாம், கை பிடிக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், எல்லாமே ஓகே. ஆனா எதுக்கு அவன் மேல வந்து இவன் படுக்க வச்சான்றது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த பையன் அப்படியே பேச்சு குடுத்துட்டு, "சரி, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு சிடி வாங்கி தரேன். நீ அதுல பாட்டு கேளு சரியா?" அப்படின்றான். அப்படியே நானும் உன் அண்ணனும் வந்து சில சமயம் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்குலாம் போயிருக்கோம் தெரியுமா? அப்படின்றான். உடனே அகிரா கேட்கறான், "நீங்க 2 பேரும் என்ன அவ்ளோ க்ளோஸான்னு?" கேட்க, அவனும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். ஒருவேளை இந்த பையன் உங்க அண்ணனோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? அதுவும் நமக்கு காட்டி தொலைய மாட்றாங்க. இப்படி புரியாத மாரி பண்ணி நம்மள வேற சாவடிக்கிறாங்க. அந்த பையன் அவங்க அண்ணன பத்தி சொல்றான், "நானும் அவனும் ஒரே ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம். நாங்க 2 பேரும் எவ்ளோ க்ளோஸ் தெரியுமா? ஆனா படிப்புல வந்து அவன் என்னோட கெட்டிக்காரன். எப்பவுமே என்னோட அதிகமான மார்க் தான் எடுப்பான்." அப்படின்னு அவன் சொல்றான். அகிரா சொல்றா, "நீங்க 2 பேரும் ரொம்ப அமேசிங்கா இருக்கீங்க." அப்படின்னு சொல்றான். உடனே அவன் அகிரா கிட்ட கேட்கறான், "உன் கிரேடும் சூப்பரா தானே இருக்குன்னு" சொல்ல, "சூப்பரா தான் இருக்கு. ஆனா என் அண்ணனோட பெட்டரா எடுக்க முடியலையே. எப்பவுமே நான் என் அண்ணனோட கீழ தானே இருக்கேன்." அப்படின்னு சொல்றான். "நீ என்ன இத பத்தி ஃபீல் பண்ணாத.
அது சரியா அப்படின்றான். ஸோ இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் நான் தான் நல்லா படிச்சாலும் அவங்க அண்ணனை வந்து பீட் பண்ண முடியலன்றது தான் அகிராக்கு பிரச்சனை. அதுதான் இவங்க வந்து இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல கனடா அழகா நடந்து வர அவனை சுத்தி 2 பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை தூரமா இருந்து அகிரா பாத்துடுறான். அந்த 2 பொண்ணுங்க கனடா கிட்ட கேட்கறான், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, அவ இந்த ஸ்கூலா இல்ல வேற ஸ்கூலான்ற மாதிரி சொல்ல என்னால அதை இப்படின்னா கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா அந்த பர்சனுக்கும் என்ன பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறான். அதுதான் வந்து அகிரா கேட்டுட்டு இருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் கனடா கூட விளையாடிட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்து ஈவினிங் ஆயிடுது. அகிரா அங்க போக அங்க மிசுகி பொண்ணும் இருக்கான். மிசுகி பொண்ணு வந்து அகிராவை பார்த்துட்டு தேங்க்யூ கனடாக்காக நீ சொன்னதுனால தான் வந்து அவன் சேஞ்ச் ஆகியிருக்கான். அவன் வந்து இப்போ சாசரை வந்து ரொம்ப சின்சியரா ப்ளே பண்றான் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து நான் எதுவுமே பெருசா பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்னா இல்ல அவன் எப்போ உன்னை மீட் பண்ணானோ அப்பத்துல இருந்து அவன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான். அவன் வந்து உன்னாலதான் இப்ப சாசரை கண்டினியூ பண்றான்ற மாதிரி அவ சொல்றா. அவனும் வந்து சரி அமைதியா கேட்டுக்கிறான். சரி நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்டேஷனுக்கு போலாமா அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த டியூட்டரை பத்தி தான் கேட்கறான். அவன் யாருன்ற மாதிரி கேட்கறான். ஆக்சுவலி அவன் வந்து என் அண்ணனோட ஃப்ரெண்டுன்றான். உனக்கு அண்ணா இருக்காங்களான்னு கேட்க இருக்காங்க. என் அண்ணா வந்து கியோட்டோ யூனிவர்சிட்டியில வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். எது கியோட்டோவா அப்படின்றான். அது ஏதோ அந்த ஊர்ல பெரிய யூனிவர்சிட்டியா இருக்கும் போல. அதனாலதான் அந்த பொண்ணு அப்படி ஷாக் ஆகுறா. அகீரா அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான். நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கலாமான்னு கேட்கறான். அவளும் கேளு அப்படின்றா. இவன் வந்து கனடா அப்படின்னு சொல்ல கனடாவா சொல்லு அப்படின்னா இவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒன்னும் இல்ல சாரி அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணு அக்கீராவே பார்த்துட்டு இருக்கா. சொல்ல வந்தது சொல்லியாச்சு தொலைஞ்சிருக்கலாம். எதுக்கு மறைச்சு மறைச்சு இவன் பண்றான்னு தெரியல. அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது ஸ்கூல் மொட்டை மாடியை தான் காட்டுறாங்க. அந்த மொட்டை மாடியில நம்ம கீரா பையன் வந்து எப்பயும் போல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம கனடா வரான். ரொம்ப டயர்டா பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு வரான். அக்கீரா அவனை பார்த்து கேட்கறான் எப்படி போச்சு உன் பிராக்டிஸ்னு கேட்க ஐயோ என் கை மசில் எல்லாம் உடஞ்சு போற மாதிரி இருக்கே ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி அவன் டயர்டா இருக்கிற மாதிரி சொல்றான். எப்பவும் போல அக்கீரா கனடா சொல்றதை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கனடா என்ன சொல்றேன்னா இந்த வருஷம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து ஐயா கெத்தா மாசா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அவனும் சரி அப்படின்னுறான். கொஞ்ச நேரம் பொறுத்து கனடா என்ன நினைச்சான்னு தெரியல. அவனோட மடியில வந்து படுத்துக்கிறான். என்ன இங்க படுத்துக்கிறியான்னு கேட்க ஆமா எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அதனால நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிறான். அக்கீரா கேட்கறான் நீ தூங்கிட்டியா அப்படின்னு கேட்க எனக்கு நானே ரிவார்டு கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் கண்ணை மூடி நம்ம தூங்கிட்டு இருக்க இவன் வந்து அவன் தலையை வந்து இப்படி தடவி தடவி கொடுக்கறான். கொஞ்ச நேரம் பொறுத்து கனடா வந்து அப்படின்னு சொல்ல அவனும் அப்படின்னு சொல்றான். நீ இதுக்கு முன்னாடி யாரன்னா கிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு அக்கீராவை பார்த்து கேட்கறான். அதுக்கு அக்கீரா நீ யாரன்னா பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கறான். நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன் நீ முதல்ல சொல்லு அப்படின்றான். அக்கீரா வந்து ஆமா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படின்னு கேட்கறான். கனடாவும் நானும் கிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கனடா கேட்கறான் நீ யாரன்னா டேட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க அவன் வந்து இல்ல அப்படின்றான். யாருக்குன்னா உன்னை பிடிக்குமா அப்படின்னு கேட்கறான். அக்கீரா சொல்றான் யாருக்கு தெரியும் அப்படின்றான். இப்படின்னா சொன்னா எப்படின்றான் உண்மையாலே தான் அப்படின்ட்டு சரி அப்போ உனக்கு அப்படின்றான். இதுக்கு முன்னாடி நான் வந்து எதை பத்தியும் கவலைப்பட்டது கிடையாது. நான் வந்து ஃபுல்லா வந்து சாசரை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன்ற மாதிரி அக்கீரா சொல்றான். ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. என் மனசு வந்து ஒரு மாதிரி அலைப்பாயுது அப்படின்னு லவ் ஃபீலிங்ல அக்கீராவை பார்த்து கனடா சொல்லிக்கிட்டு இருக்கான். கனடா சொல்றான் நீ என்ன ரொம்ப மட்டம் தட்டி பாக்குறியா அப்படின்னு கேட்கறான். அப்படின்னா இல்லையேன்னு சொல்றான். அப்ப எதுக்கு நீ வந்து இது மாதிரி பண்ண, நீ ரொம்ப சின்சியரா இருப்பல்ல நான் நினைச்சேன். அன்னைக்கு வந்து நான் தூங்குற போல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீ வந்து அது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த கிஸ்ஸை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல் அப்போ நீ என்கிட்ட வந்தியே ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்க அவனும் வந்து சாரின்றான். என்கிட்ட வம்பு இழுக்காத அப்படின்னு கரெக்டாக சொல்ல நான் அவனும் உன்கிட்ட வம்புனா இழுக்கல அப்படின்னு அக்கீராவும் சொல்லிடுறான். எனக்கு வந்து கொஞ்சம் பொறாமையா இருந்தது உன் மேலன்றான். பொறாமையானா பொறாமை அப்படின்னு அவன் கேட்கறான். எனக்கு வந்து உன்னை போல ஆகணும்னு ஆசையா இருக்குன்றான். என்னது என்ன போல ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்க என்ன போல நீ ஆகணும்னா உன் கிரேடு தான் வந்து ரொம்ப கம்மியாகும். ஆனா சாசர்ல வந்து நீ ரொம்ப பெஸ்டா இருப்ப அப்படின்னு இவன் சொல்லிடுறான். கிரேடுனா ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு அக்கீரா சொல்றான். கனடா சொல்றான் நீ வந்து டாபிக்கை வந்து சேஞ்ச் பண்ணாத நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றான். உடனே அக்கீரா சொல்றான் அன்னைக்கு வந்து நீ தூங்குற மாதிரி நடிக்கவாச்சு செஞ்ச ஆனா இன்னைக்கு அப்படின்னு சொல்ல உடனே கனடா வந்து கண்ணை முடிக்கிறான். அக்கீராவும் கிட்ட வந்து கிஸ் பண்ணிடுறான். ஒரு வழியா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. போன எபிசோட்ல விட்ட கிஸ்ஸை இந்த எபிசோட்ல பிடிச்சிட்டாங்க. அப்படியே ஸ்கூல் பெல்லும் அடிக்குது. அப்போ கனடா சொல்றான் நான் வந்து இன்னைக்கு வெளியே போகணும். இன்னைக்கு வந்து நான் மூவி போறேன் நீ வரியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான் இல்ல இன்னைக்கு நான் வந்து என் அண்ணனை மீட் பண்ண போறேன் நான் வரல அப்படின்றான். சரி அப்போ இன்னொரு நாள் போகும்போது வா சரியா அப்படின்ட்டு அவங்க இருந்து ஓடி போயிடுறான். அடுத்து கனடா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போறான். ஃப்ரெண்ட் அவனை பார்த்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறான். இவன் வந்து என்னத்த கேட்கறானே தெரியலன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஒன்னும் இல்லை வழக்கத்தை விட உன் முகம் வந்து இவ்வளோ ரெட்டா இருக்கே அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான்.
அதுக்கு கரெக்ட்டா சொல்றான், "லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால நான் வேகமா ஓடி வந்தேன். அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குற மாரி ஆக்ட் பண்ணிடுறான். அவன் ஃப்ரெண்டு வந்து கிளாஸ் ரூம்குள்ள போயிடுறான். இவன் வந்து ஹார்ட்ல கைய வச்சுட்டு நிக்கிறான். இவன் ஹார்ட்ல கை வச்சுட்டு நிக்கிற மூமெண்ட் தான் வந்து வேற லெவல்ல இருந்தது. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கிளாஸ் ரூம தான் காட்டுறாங்க. சார் வந்து லவ்வ பத்தி ஒரு டாபிக்ல கிளாஸ் எடுக்க, கரெக்ட்டாக்கு வந்து அகிராவ பத்தி தான் ஞாபகம். அவன் வந்து கிளாஸ கவனிக்காம அகிராவ பத்தியே நெனச்சிட்டு இருக்கான். அடுத்து கிளாஸும் முடிஞ்சிடுது. கனடா பையன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபோன வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல மிசுக்கி பொண்ணு வந்துடுறா. "சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு" அப்படின்றா. "நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா தான் உன்ன கொன்னு இருப்பேன். எங்க அந்த ஜூன் பையன்?" அப்படின்னு கேட்குறான். "ஜூன் வரதுக்கு லேட் ஆகுமா? இப்ப தான் வந்து அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான்" அப்படின்றான். அவனாலேயே நம்மளுக்கு வந்து மிஸ் பண்ணிடுவோம் போல மூவி பார்க்கறது அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அகிரா பையனும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்களான்னு சொல்ல, அவன் வந்து "நோ, நோ, நோ" அப்படின்ற மாரி "இல்ல அகிரா பையன்கிட்ட வந்து நான் அன்னைக்கு சொன்னேன். அவன் இந்த இடத்துல தான் எங்கனா இருப்பான்ற" மாரி அந்த பொண்ணு சொல்றா. "இல்ல அவனுக்கு வந்து இன்னைக்கு பிளான் இருக்கு" அப்படின்ற மாரி கரெக்ட்டா சொல்றான். மிஸ்ஸிக்கு பொண்ணு அப்படியே ஷாக் ஆயிடுறா. அவனுக்கு வந்து அண்ணா இருக்கு. அவன பார்க்க போறேன்ற மாரி தான் இவன் சொன்னான். "என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் அண்ணா வந்து கியோட்டோ ஏதோ யூனிவர்சிட்டில படிச்சுட்டு இருக்க மாரி சொல்ல, அவனுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாதுல்ல." அப்படியே ஷாக் ஆகுறான். என்னடா இது அவன பத்தி நம்மளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்னு நெனச்சோம். ஆனா இந்த பொண்ணுக்குலாம் தெரிஞ்சிருக்கேன்ற மாரி தான் இவன் ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அகிரா பையனும், அந்த டியூட்டர் பையனும் ஒண்ணா கைய புடிச்சுன்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வராங்க. அத பார்த்த உடனே கனடா பையனுக்கு அப்படியே இடி இடிக்கிற மாரி இருக்கு. அகிராவும் அந்த பையனும் ஜோடியா கை கோர்த்து நடந்து வராங்க. அத பார்த்த உடனே நம்ம கனடாக்கு அப்படியே இடி இடிக்கிற மாரி அப்படியே நெஞ்சில ஒரே ஷாக்கு. மிசுகி பொண்ணு, எனக்கு இவன தெரியும்" அப்படின்ற மாரி சொல்றா. உடனே கனடா ஷாக். "உனக்கு இவன தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறா. தெரியும். நான் ஒரு வாட்டி வந்து அகிரா கூட வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனா இவங்க 2 பேருக்கும் பழக்கமான்றது எனக்கு தெரியாதுன்ற மாரி அவ பேச்ச வந்து மழுப்பிட்டு போயிடுறா. அவன் ஏன் பேச்ச மழுப்புறான்னா, ஒரு வாட்டி அகிரா வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருப்பாங்கல்ல, எனக்கு வந்து இவன தெரியும்ன்றத வந்து நீ கனடா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அதனால அவ வந்து அது மாரி பண்ணிட்டு இருக்கா. அகிரா பையன் கிட்ட வேற ஒருத்தன் வந்து அகிராவ கூப்பிடுறான். அந்த இடத்துல வந்து கனடாவும் இருக்கான். கனடாவும் அகிராவும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. கனடா வந்து அகிராக்கு ஹாய்ன்னு காட்ட, அவன் எதுவுமே சொல்லாம அங்கருந்து கிளம்பி போயிடுறான். கனடாக்கு வந்து ரொம்ப சோகமா ஆயிடுறான். அப்படிதான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அகிராவும் அந்த பையனும் தான் ஒண்ணா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் அகிரா கிட்ட கேட்குறான், "அன்னைக்கு இந்த பொண்ண தானே நம்ம பார்த்தோம்" அப்படின்னு சொல்ல, அகிராவும் "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். "அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற பையனும் உன்னோட ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்க, அகிரா சைலண்டாவே இருக்கான். "வெயிட், வெயிட் இவன் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு இவன பத்தி தானே என்கிட்ட சொன்ன. ஸ்போர்ட்ஸ் மேன்னு சொல்லிட்டு அந்த பையன் இவன் தானா?" அப்படின்னு கேட்கறான். அகிரா சொல்றான், "உனக்கு இப்ப என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கறான். "நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா?" அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். "இல்ல, இல்ல நாங்க 2 பேரும் டேட்லாம் பண்ணல" அப்படின்னு அகிரா சொல்லிடுறான். அந்த பையனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "அகிரா நம்ம 2 பேரும் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அகிரா "என்ன?" அப்படின்னு கேட்க, அங்கருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒரு பார்க்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து அகிராக்காக ஒரு ஜூஸ வாங்கி கொடுத்துட்டு எப்பயும் போல மொக்க போட ஆரம்பிக்கிறான். "நீ ரொம்ப கைண்டா இருக்க அகிரா. நான் தான் தேவையில்லாம உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அகிராவும் "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்றான். "நம்பள அவன் இப்படி பார்த்தது என்னமோ எனக்கு சரியா படல. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் யாரு அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ?" அதுக்கு கனடா சொல்றான், "நான் ஆல்ரெடி அண்ணனோட ஃப்ரெண்ட மீட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து டவுட் படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றான், "இது ஒண்ணும் அது மாதிரி இல்ல. கண்டிப்பா அவன் டவுட் தான் படுவான்" அப்படின்னு சொல்லி, "நான் கனடா கிட்ட எல்லாமே சொல்லப் போறேன். என்னை பத்தி வந்து எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி கனடா சொல்றான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், "நீ எல்லாத்தையும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ அதனால எதுவும் சொல்லாத" அப்படின்றான். "அதெல்லாம் முடியாது. நான் கனடா கிட்ட வந்து எல்லாமே சொல்லப் போறேன்" அப்படின்ற மாரி அகிரா சொல்றான். "எனக்கும் கனடாக்கும் நடுவுல பொய்யா எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். கொஞ்ச நேரம் கனடா சைலண்டா இருந்துட்டு அடுத்தது அந்த பையன்கிட்ட சொல்றான், "நான் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ண போறேன். நான் கொஞ்ச நாளா செல்ஃபிஷ்ஷா இருந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றான், "நீ என்ன அவன ஹர்ட் பண்ண போறியா? ஒருவேளை கனடா அந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டான்னா, ஒவ்வொரு நாளும் அவன் இத நினைச்சு செத்துக்கிட்டு இருப்பான்ல. அதனால நீ சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. சொன்னா 2 பேருக்கும் கஷ்டம். இதுல சம்மந்தப்பட்டவங்களால மட்டும் தான் இதோட வலியும், வேதனையும் புரிஞ்சுக்க முடியும். மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ என்ன பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுன்ற" மாரி அந்த பையன் அட்வைஸ் குடுக்குறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அகிராவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவன் வந்து அவனோட ரூம்க்கு வரான். சிடி மாரி ஒண்ணு வச்சிருக்கான். அதுல பூனை ஃபோட்டோ போட்டுருக்கு. அத பார்த்த உடனே அவன் வந்து சில பாஸ்ட் விஷயத்த தான் நினைச்சு பார்க்கறான். பாஸ்ட்ல வந்து அகிராவும் அந்த பையனும் ஒண்ணா பேசிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப கூட அகிரா சொல்லுவான், "என் அண்ணன விட என்னால அதிகமா மார்க் எடுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்ற மாரி இவன் சொல்லியிருப்பான். "அத பத்திலாம் நீ கவலைப்படாத" அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்ணியிருப்பான். என்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அவன் ஸ்கூல்ல படிப்புலயும் சரி, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி ரொம்ப கிரேட்டா இருக்கான். அவனுக்கு வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு அது மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறான். இவன் சொல்ல சொல்ல அகிராவையும் அந்த பையன் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த பையன் சொல்றான், "எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஹிகாருவோட ஃபீமேல் வெர்ஷன் மாரி தெரியுது. என் சிஸ்டரும் ஹிகாருவும் சேம் ஒரே போல தான். அவ எல்லாத்துலயும் நல்லா படிப்பா. என் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஸ்கூல்ல இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து என் சிஸ்டரையே வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. நீ ஃபீல் பண்ற அதே விஷயத்த நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே அகிரா கேட்கறான், "உண்மையாலேவா?" அப்படின்னு கேட்க அவனும் "ஆமா" அப்படின்னு சொல்றான். அவனும் சோகமாவே, "இந்த ஒரு ரீசனால தான் எனக்கு ஹிகாருவ ரொம்ப புடிச்சிச்சு" அப்படின்னு சொல்ல அகிரா வந்து ரொம்ப சோகமாயிடுறான். "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க அவன் எதுவுமே சொல்ல. "சரி ஓகே உனக்கு சொல்ல விருப்பம் இல்லன்னா நீ சொல்லாத" அப்படின்றான். "அப்படிலாம் இல்ல. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல" அப்படின்ட்டு அவன் அவனோட பாஸ்ட்ட பத்தி அதாவது அவனோட எக்ஸ பத்தி சொல்றான். "எனக்கு வந்து ஒருத்தங்கள பிடிக்கும். அவ வந்து ஒரு பாய். இருந்தாலும் எனக்கு அவன பிடிச்சிருந்தது. நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸு.
அவனுக்கு வந்து எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து தெரிஞ்சிடுச்சு போல. அதனால அவன் வந்து என்ன ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான். என்ன கண்டுக்காம இருந்தா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலயே வந்து எனக்கு ரொம்ப டிப்ரஷனா போயிடுச்சு. என்னால சரியா படிக்க முடியல. அதனால என்னால அந்த ஸ்கூல்ல வந்து கன்டின்யூ பண்ண முடியல. நான் அந்த ஸ்கூல்ல நின்னுட்டு நான் இப்ப வேற ஒரு ஸ்கூல்ல சேர்ந்திருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். உடனே அந்த பையன் சொல்றான், "என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் வந்து ஒரு கே தான். நான் வந்து உங்க அண்ணன வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உன் அண்ணா வந்து ஸ்ட்ரெய்ட்டு. அவன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தான். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. நான் வந்து உன் அண்ணா கிட்ட வந்து என் லவ்வ வந்து சொல்லவே இல்ல." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அவனுக்குமே வந்து மனசுக்குள்ள வந்து கஷ்டம் வந்திருக்குது போல. அகீரா கேட்குறான், என் அண்ணா வந்து இது மாரி லவ் பண்ணியிருக்கான்ற. ஆனா நீ இப்படி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு விட்டு குடுத்துக்கிற மாரி இருக்கன்னா, நான் வந்து ஒரு பேலன்ஸா இருக்க பழகிக்கிட்டேன். அதனால வந்து எனக்கு பெருசா வலினா தெரியல அப்படின்னிறான். அப்போ எனக்கும் பேலன்ஸா இருக்க சொல்லி தரியா? அப்படின்னு அவன் கேட்கறான். அந்த பையன் அகீராவோட கண்ணாடிய கழட்டிட்டு, "ஹவ் அபௌட் ஒன் மோர் சீக்ரெட்" அப்படின்னு சொல்றான். அந்த விஷயத்த தான் இவன் நெனச்சு பார்க்கறான். நெனச்சு பார்த்துட்டு அந்த சிடி மாரி இருக்கும் இல்லையா கேசெட்டு, அத அந்த புக் ஷெல்ஃப்ல வச்சுடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் போர்ட்ல கிறுக்கிட்டு இருக்கான். அதாவது கனடாவோட ஃப்ரெண்ட் 2 பேரும். கிறுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மார்க்காவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பேசிட்டு சோகமா போறாங்க. அந்த இடத்துல தான் கனடாவும் நின்னுக்கிட்டு இருக்கான். ஜூன் பையன் கனடா கிட்ட வந்துட்டு, "கனடா உனக்கு கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டி கிளாஸும் இல்லல்ல?" அப்படின்னு கேட்கறான். அவனும் "ஆமா" அப்படின்னு சொல்றான். "அப்ப நீயும் எங்க கூட ஸ்டடி கேம்புக்கு வரியா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கனடா, "இல்ல நான் வரல" அப்படின்னு சொல்லிடுறான். "நீ அப்படி வரலன்னா உன்ன கண்டிப்பா வந்து சம்மர் ஸ்கூல்ல வந்து சேர்த்துருவாங்க. அதுக்கு ஒழுங்கு மரியாதையா எங்க கூடயே வந்து ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்னு கனடாவோட மார்க்க எடுத்து பார்க்க, அவன் வந்து கம்மி மார்க் தான் வாங்கியிருக்கான். 38 மார்க் அது மாரி தான் வாங்கியிருக்கான். இன்னொரு பையன் சொல்றான், "நம்ம வேணா என் ஃபேமிலி வில்லா ஒண்ணு இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கலாமான்னு" கேட்கறான். உடனே ஜூன் பையன் சொல்றான், "என்னது நீ வில்லானா வச்சிருக்கியா?" அப்படின்றான். "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். "ஏய் ஓகே கனடா, அப்ப நம்ம வந்து அந்த வில்லாலயே நம்ம எல்லாரும் ஸ்டே பண்ணி படிக்கலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து மிசுகிய கூப்பிடலாம். நீ வந்து என்ன பண்ணுனா, உன்னோட ஃப்ரெண்ட் அக்கீரா இருக்கான் இல்லையா? நீ அவன இன்வைட் பண்ணு அப்படின்றான். அவன் எதுக்கு அப்படின்னு கேட்கறான். ஏன்னா நம்ம தான் வந்து சரியா மார்க் இல்லல்ல. அவன் நல்லா படிக்கிற பையன் தானே. அவன் வந்து நம்மளுக்கு சொல்லிக் குடுப்பான். நம்ம எல்லாரும் ஒண்ணா படிக்கலாம் சரியா? அப்படின்னு சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த ஸ்டெப்ஸ் மாரி இருக்கும் இல்லையா? இவங்க மீட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்த தான் காட்டுறாங்க. கனடா அக்கீராவ பார்க்க போறான். அக்கீரா அந்த இடத்துல புக்க படிச்சுட்டு இருக்கான். கனடா அக்கீராவ பார்த்து யோ அப்படின்னு சொல்றான். அவனும் அப்படின்றான். இவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அமைதியா ஸ்டெப்ஸ்ல உட்காந்துக்கிட்டு, அப்புறம் அவன் கையில சாண்ட்விச் மாரி ஒண்ணு வச்சிருக்கு. அத பார்த்தோனே, நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கறான். அவன் வந்து "நான் சாப்பிடல" அப்படின்றான். "வேணும்னா இந்தா என்ட்ட எடுத்துக்கோ, நீயும் நானும் ஷேர் பண்ணிக்கலாம்" அப்படின்றான். உடனே அவன் வந்து "இல்ல, இல்ல எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறான். கனடா வந்து எழுந்துச்சு ஸ்டெப்ஸ் மேல நடக்குறான். அங்க சுத்தி முத்தி பார்க்கறான். அதுக்கப்புறம் அக்கீராக்கு ஆப்போசிட்ல சாஞ்சு நின்னுக்கிட்டு, "அது வந்து" அப்படின்னு சொல்றான். அக்கீரா என்னன்னு கேட்கறான். "ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்கறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து ஒரு ரோட்ட தான் காட்டுறாங்க. ரோட்ல வந்து ஆளாளுக்கு பேகெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கனடாவோட ஃப்ரெண்டு வந்து படிக்கிறதுக்கு தானே போறாங்க. இவங்க என்னன்னா கழுத்து மேல வந்து அந்த டியூப் மாரி இருக்கும்ல, அதெல்லாம் மாட்டிக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்றத பார்த்தோனே அக்கீராக்கே டவுட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட கேட்குறாங்க, "நம்ம எல்லாரும் படிக்க தானே போறோம்" அப்படின்னு சொல்றான். ஜூன் கிட்ட வந்து, "ஆமா மிஸ்டர் படிப்பாளி, நம்ம படிக்க தான் போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு தாங்காட்டியும், மிஸ்ஸுக்கி கூட வேற ஒரு பொண்ணு வராங்க. "சாரி கைஸ் நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அவ கூட வந்த பொண்ணு அக்கீராவ பார்த்தோனே, "ஏய் நீ தானே அக்கீரா? நீ தானே அந்த லெஜெண்டரி ஸ்டூடண்ட்" அப்படின்னு சொல்லி அக்கீரா கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிக்கிறா. மிஸ்ஸுக்கே சொல்றா, "எங்க எல்லாருக்கும் நீ தான் தனித்தனியா சொல்லி தரணும் சரியா?" அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணு சொல்றா, "என் பேர் வந்து யூரிகா. உன் கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸ் தான் நானு" அப்படின்னு வழிஞ்சு வழிஞ்சு பேசுறா. அந்த பையன் அக்கீரா கூட பேசின உடனே கலட்டாக்கு வந்து நல்லா வயிறு எரியுது போல. அது நம்மளுக்கே பார்த்தாவே தெரியுது. அவன் அமைதியா சிரிக்கிற மாரி சிரிக்கிறான். அத வந்து அக்கீரா பார்த்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது வில்லாவ தான் காட்டுறாங்க. வில்லா வந்து ரொம்ப பெருசா இருக்கு. "வாவ்! செம்ம பெருசா இருக்கே! சூப்பரா இருக்கே! நம்ம எங்க படிக்கலாம்? எங்க தூங்கலாம்? எங்க என்ஜாய் பண்ணலாம்?" அப்படின்ற மாரி இவங்க ஜாலியா அந்த புதுசா ஒரு வீட்டெல்லாம் பார்த்தா எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, அது மாரி இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு கடைசியில படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அக்கீரா கூட அந்த பொண்ணும், அதுக்கப்புறம் வேற ஒரு பையனும் உட்காந்துட்டு இருக்கான். அக்கீராக்கு ஆப்போசிட்ல வந்து கனடா பக்கத்துல மிஸ்ஸுகி அண்ட் ஜுன் பையன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் வந்து படிக்காம சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜுன் பையன், "ஐயோ! எனக்கு படிச்சு படிச்சு ரொம்ப டயர்டா இருக்கேன்ற" மாரி ரொம்ப பண்றான். புதுசா வந்த பொண்ணு அக்கீரா கிட்ட டவுட் கேட்கிறா. "எனக்கு இது கொஞ்சம் சொல்லி தரியான்னு?" அக்கீராவும் வந்து சொல்லி தரான். உடனே வந்து கனடா சும்மா இருப்பானா? கனடா வந்து இவங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிக் குடுத்து முடிச்சுட்டான். அந்த பொண்ணும் அந்த பொண்ணு வேலைய தான் கன்டின்யூ பண்றா. இவன் வந்து அவனையே குறுகுறுன்னு பார்க்கறதுனால அக்கீரா கேட்கறான், "அண்ணா உனக்கு எதனா சொல்லி தரணுமான்னு?" கேட்கறான். "எனக்கு ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு கரெக்ட்டா சொல்லிடுறான். மிசுகி வந்து அக்கீராவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியலன்ற மாரி தான் மிசுகி பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க ஜூன் பையன் டொம்முன்னு இப்படி படுத்துக்கிட்டு, "ஒரு வழியா நான் முடிச்சுட்டேன்" அப்படின்றா. மிசுகி ஜூன பார்த்து சொல்றா, "ஏன்ச்சிர்றா, எதுக்குடா இப்படி பண்ற?" அப்படின்னு அவ சொல்றா. "நம்ம எல்லாருக்கும் பிரேக் வேணும். எல்லாரும் பேசாம வெளிய போலாமா?" அப்படின்னு கேட்க, மிசுகியே ஜாலி நம்ம வெளிய போலாம் அப்படின்னு வெளிய போறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெளிய போலாம் அப்படின்னோனே ஜாலியா எந்திச்சு ஓடிடுறாங்க. கனடாவும், அக்கீராவும் மட்டும் தான் அங்க இருக்காங்க. கனடாவும் எந்திச்சு ரெடி ஆயிட்டு
பார்த்துட்டு, "அகிரா நீயும் எங்க கூட வரியா?" அப்படின்னு சொல்ல அவனும் வந்துடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா போட்டிங் போறாங்க. போட்டிங் போனதுக்கு அப்புறமா சைக்கிள் மாரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது சைக்கிளா இல்ல ட்ரெயினான்னே தெரியல. 2 பேரும் ஒண்ணா மிதிச்சுட்டு போறாங்க. அகீராவும், கனடாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கனடா அகீராவ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜாலியா ஃபன்னா தான் போயிட்டுருக்கு. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஒரு இடத்துல துண்ட விரிச்சு போட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு. கீழ சில கட்டை இருக்கு. இது இப்படிதான் குறி பார்த்து அடிக்கணும் அப்படின்னு கனடா வந்து அகீராக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். அடுத்து எல்லாரும் ஃபுட்பால் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இப்பயாச்சும் அகீராவையும், கனடாவையும் ஒண்ணா சிரிக்க வச்சீங்களே! கொஞ்ச நேரமா வந்து அர அரன்னு அறுத்துட்டு இருந்தீங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது விழாவ தான் காட்டுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்க. கனடாக்கு மட்டும் தூக்கமே வரல. ஏன்னா கனடா கூட தூங்கிட்டு இருக்க பையன் கொறட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் மேல பெட்ஷீட்ட போத்தி விட்டு இவன் வெளிய வரான். வெளிய வந்து பார்த்தா, அங்க அக்கீரா சோஃபா மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். "என்ன நீ தூங்கலியா?" அப்படின்னு கேட்க, அவனும் "இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு கதை பேசுறாங்க. இந்த கதை அவங்க பேசுவாங்க, பேசுவாங்க, பேசுவாங்க. சும்மா அவ்ளோ நேரம் பேசிட்டு இருப்பாங்க. சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவங்க என்ன பேசுனாங்கன்னு நான் ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? "இன்னைக்கு நல்லா ஃபன்னா போச்சுல்ல?" அப்படின்னு கனடா கேட்கறான். அவனும் "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து வந்து "அன்னைக்கு ஒரு நாள் வந்து உன் கூட ஒருத்தன் இருந்தானே, அவன் உன் அண்ணா இல்ல தானே?" அப்படின்னு சொல்ல, "ஆமா அவன் என் அண்ணா இல்ல. என் அண்ணா வந்து கியோட்டோல இருக்கான்" அப்படின்னு அகீரா சொல்லிடுறான். கனடா சிரிச்சுக்கிட்டே வந்து, "நான் என்ன நினைச்சேன்னா, அவன் தான் உன் அண்ணான்னு நினைச்சேன். ஆனா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல" அப்படின்னு சொல்றான். கனடா என்னமோ சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறான். ஆனா அவன் சிரிப்புல வந்து ஒரு சோகம் தெரியுது. "நீ எப்பவுமே அவன தனியா மீட் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அகீராவும் "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். "அவன பார்க்க ஆனா ஜாப் போற மாரி தெரியுதே. என்ன பண்றான்?" அப்படின்னு கேட்கறான். அவன் "கேமிங் எதனா பண்றானா? இல்ல வேற எதனா வேலையா?" அப்படின்னு சொல்றான். அகீரா வந்து சைலண்டாவே இருக்கான். "ஏய் சாரி, நான் தேவையில்லாம என்னமோ பேசுறேன். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லன்னா சொல்லாத சரியா?" அப்படின்னு அவன் சொல்லிடுறான். உடனே அகீரா சொல்றான், "கனடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்றான். கனடா வந்து "இட்ஸ் ஓகே, ஃபைன்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கனடா வந்து எழுந்துச்சு போக பார்க்க, அகீரா கனடாவோட கைய பிடிச்சு இழுக்குறான். "நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்றேனே" அவன் கைய தட்டி விடுறான். அகீரா கனடாவே பார்த்துட்டு, "அந்த பையன் வந்து என் அண்ணனோட ஃப்ரெண்டு. அப்படியே எனக்கு டியூட்டராவும் இருக்கான். என்னோட மிடில் ஸ்கூல்ல வந்து நெறைய விஷயம் நடந்திருக்கு. அதுலருந்து வெளிய வர்றதுக்கு வந்து இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவ்ளோ தான் எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நாங்க எண்ட் அப் பண்ணிட்டோம்ன்ற" மாரி இவன் சொல்றான். கனடா வந்து ஒரு மாரி இருந்துட்டு, "நீ ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்றத எத பத்தி சொல்ற?" அப்படின்னு சோகமா தான் கேட்கறான். "அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ, நீ ஒருத்தங்களுக்கு கிஸ் பண்ணேன்னு சொன்னியே, அந்த பெர்சன் இவன் தானா? அப்போ எதுக்கு என்ன கிஸ் பண்ண?" அப்படின்னு கனடா கேட்கறான். அதுக்கு அகீரா வந்து கொஞ்சம் சோகமாயிட்டு அழுறான். "நீ நினைக்கிற மாரி பையன் நான் கிடையாது கனடா. எனக்கு உன்ன புடிக்கல கனடா. இந்த விஷயத்துல என்னால ஸ்ட்ராங்காவும் இருக்க முடியல. நான் ஒன்னும் இன்னசென்ட்டும் கிடையாது" அப்படின்னு அகீரா சொல்றான். கனடா அவனையே பார்த்துட்டு, "அப்போ உனக்கு அவன தான் புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கறான். "இது ஒண்ணும் அது மாதிரி கிடையாது. அவளுக்கு எப்பயுமே வேற ஒருத்தவங்கள தான் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அகீரா சோஃபா மேல உட்காருறான். கனடா "அப்போனா ஏன்?" அப்படின்னு கேட்கறான். "நாங்க 2 பேரும் வந்து ஒரு பேலன்ஸ்டான ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ஆனா அதுவுமே வந்து இப்ப முடிஞ்சிடுச்சு" அப்படின்னு இவனும் ஒரு பக்கம் அழுவுறான். அவன் சொன்னத கேட்டவுடனே கனடாவும் அழுவுறான். "ஏன்னா எனக்கு வந்து உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு அகீரா கனடாவ பார்த்து சொல்லிடுறான். இவன் ப்ரப்போஸ் பண்ணது தான் பண்ணான். ஒரு நல்ல மொமெண்ட்ல பண்ணியிருக்கிறத விட்டு, இப்படி அதுவாச்சும் மொமெண்ட்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்க சமயத்துல வந்து புடிச்சிருக்குன்ற விஷயத்த சொல்றான். கனடா அழுதுகிட்டே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அகீரா அவன்கிட்ட சாரி சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறான். கனடா வந்து அழுதுகிட்டே அவன் கண்ணத்த துடைக்கிறான். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே கனடா வந்து ஹேர் கட் பண்றதுக்காக அந்த ஷாப்க்கு வந்திருப்பான் போல. அவன் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க 2 பேரும் வந்து படிக்க போன இடத்துல பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த விஷயத்த தான் கனடா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு என்ன நடந்தது? அதாவது அந்த பையன பத்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்கப்போ, அப்போ அகீரா சொல்லியிருப்பான், அவன் வந்து என் அண்ணனோட ஃப்ரெண்டு எனக்கு டியூட்டரா இருக்காங்க அப்படின்ட்டு. அவனுக்கு மிடில் ஸ்கூல்ல படிக்கிறப்போ நடந்த விஷயத்த பத்தியும் ஷேர் பண்ணியிருப்பான். கடைசியா வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, "எனக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. குட் நைட்" அப்படின்னு சொல்லி போயிருப்பான்ல. அந்த விஷயத்த தான் இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். கரெக்ட்டா அவன் நினைச்சு பார்க்கறதுக்கும், அவனுக்கு ஹேர் கட் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. கனடாவோட ஃப்ரெண்ட் ஜூன், அதுக்கப்புறம் இன்னொரு பையன் இவங்க எல்லாரும் ஃபோன பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மிசுகி வர, கனடாவ பார்த்த உடனே, "ஏய் கனடா நீ ஹேர் கட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு கனடா, "ஆமா, லாங்கர் வந்து என்ன ரொம்ப எரிச்சலா பண்ணுச்சு. அதனால நான் ஹேர் கட் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜூன் பையன் சொல்றான், "எனக்கும் ஹேர் கட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. உன்ன பார்த்த உடனே எனக்கும் ஹேர் கட் பண்ணணும்னு தோணுது" அப்படின்றான். மிசுகி பொண்ணு சொல்றா, "ஏய் கனடா உன்ன பார்க்கறதுக்கு மிடில் ஸ்கூல் படிக்கிற கனடா மாரி இருக்கு" அப்படின்னு. "நான் ஒன்னும் அவ்வளோ ஷார்ட்டாலாம் வெட்டலையே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜூன் பையன் சொல்றான், "பழைய மெமரிஸ்லாம் திரும்பி வருது" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கனடா சொல்றாங்க, "காய்ஸ் எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேட்ச் இருக்குன்னு" சொல்ல, உடனே "வாவ் சூப்பர்டா, நெக்ஸ்ட் வீக் மேட்ச்ல நாங்க எல்லாரும் உனக்கு கண்டிப்பா சேர் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்றாங்க. மிசுகி
சொல்றா, "கனடா நீ வந்து அக்கீராவையும் இன்வைட் பண்ணு" அப்படின்றான். உடனே ஜூன் பையன் சொல்றான், "ஆமா நெறைய பேர் வந்து உனக்காக சேர் அப் பண்ணா உனக்கும் நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கனடா சொல்றான், "எனக்கு என்னமோ அவன் வருவான்னு தோணல. ஒருவேளை அவன் பிஸியா கூட இருக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிலாம் இருக்காது. நான் போய் அக்கீராவ இன்வைட் பண்றேன்" அப்படின்னு மிஸ்ஸிக்கு சொல்றா. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீராவ தான் காட்டுறாங்க. அக்கீரா வந்து ஏதோ பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு மிடில் ஸ்கூல்ல நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. மிடில் ஸ்கூல்ல அதே பஸ் ஸ்டாப்ல அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன் கூட நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து வின்டர் சீசன் போல ரொம்ப குளுருது அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப அக்கீரா இத பத்தியா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அந்த ஹாட் பேக் மாரி ஒண்ணு காட்டுறான். அது இருந்தா வந்து குளிர் தெரியாம இருக்கும்ல. அட பாவி நீ மட்டும் வச்சிருக்க. எனக்கு தான் என்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வந்து அக்கீரா சொல்லிடுறான். அக்கீரா கையில அத வச்சிருக்க. அந்த பையன் வந்து அக்கீராவோட கைய இறுக்கமா புடிச்சுக்கிறான். இப்பதான் நல்லா வார்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கீராவோட பாக்கெட்ல அவன் கைய வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க போல. இந்த விஷயத்த தான் இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவ தான் காட்டுறாங்க. கனடா வந்து கிரவுண்ட்ல வந்து அந்த ஃபுட்பால் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து டோர்னமெண்ட்டோ என்னமோ சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட நடந்து பேசிட்டு வரான். இந்த ஷாட் சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் வீக் வந்து மாஸா பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு போக, உடனே அங்க இருக்க கோச் வந்து கனடா இங்க வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து உனக்கு மேட்ச் இருக்கு இல்லையா? இது வந்து உன்னோட ஃபியூச்சர பத்தி. இதுதான் வந்து உனக்கு கரெக்ட்டான சான்ஸு. இதுதான் நீ யாரு? உன்னால என்ன செய்ய முடியும்? அப்படின்னு காட்ட வேண்டிய டைமு. நான் உன்ன முழுசா நம்புறேன். நீ வந்து சூப்பரா அந்த மேட்ச் ஆடணும் சரியா? அப்படின்னு அந்த கோச் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனும் அந்த கோச்சுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது மிசுக்கியும் ஜூன் பையனையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். அநேகமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க போல. அப்ப அந்த ஜூன் பையன் சொல்றான், "உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல வந்து அக்கீரா கேம் ப்ளே பண்றப்போ நம்ம எல்லாரும் போயிட்டு அக்கீராக்காக சப்போர்ட் பண்ணுவோம். சப்போஸ் அக்கீரா வந்து இந்த மேட்ச்ச வந்து அவுட் ஆயிட்டான்னா, நீ அழுவ. நான் நினைப்பேன் எதுக்கு இந்த பொண்ணு இப்படி அழுவுறான்னு?" அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே மிசுக்கி சொல்றான், "எனக்கு ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சிரிக்கிறா. ஜூன் பையன் சொல்றான், "கவலைப்படாத. கனடாக்கு வந்து ஒண்ணும் ஆகாது. அவன் இப்போ நல்லா தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் இப்பதான் கரெக்ட்டான வழியில போறான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீராவ தான் காட்டுறாங்க. அக்கீரா அவனோட கிளாஸ் ரூம்க்கு போகிறான். அங்க மிசுக்கி பொண்ணு வந்துடுறா. இந்த மிசுக்கி பொண்ணு ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டா போல. எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்கா. மிசுக்கி பொண்ணு வந்து அக்கீராவ இன்வைட் பண்றா. "நெக்ஸ்ட் வீக் நீ ஃப்ரீயா? சாட்டர்டே வந்து அக்கீராக்கு வந்து மேட்ச் இருக்கு. நீயும் வா. நம்ம எல்லாரும் போயிட்டு அக்கீராக்கு சேர் அப் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். உடனே மேடம் சும்மா இருப்பாங்க. அடுத்த பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. "உனக்கும் அக்கீராக்கும் நடுவுல எதனா நடந்துச்சா?" அப்படின்னு கேட்க, "என்ன?" அப்படின்னு கேட்குறான். "எனக்கு தெரியும் நீ வந்து பிஸின்னு சொல்லிட்டு. ஆனா கனடா வந்து அவன் ஹார்ட்ல இத நினைச்சிட்டு இருக்கான். உங்க 2 பேருக்கும் எந்த ஃபைட்டும் இல்லல்ல?" அப்படின்னு கேட்குறா. அவனும் அப்படிலாம் இல்லன்னு சொல்லிடுறான். மிஸ்ஸிக்கு சொல்றா, "ஓ! நான் தான் அப்படி நினைச்சிட்டேன் போல. ஒரு வேளை உங்க 2 பேருக்கு நடுவுல எதனா சண்டைனா நடந்துச்சுன்னா, நீ என்கிட்ட சொல்லு. நான் வந்து உங்க 2 பேரையும் சரி பண்றேன் சரியா?" அப்படின்னு அவ சொல்றா. அக்கீரா சொல்றான், "நான் வர்றத வந்து கனடா விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அப்படிதான் இருக்காது. கனடாக்கு வந்து நீ ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? நீ வந்தன்னா அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான்" அப்படின்னு சொல்ல, அவனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவ தான் காட்டுறாங்க. கனடா வந்து அந்த ஸ்கூல்ல அந்த மாடி படிக்கட்டு இருக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல வந்து அக்கீரா இல்ல. சரி ஒரு வேளை வந்துட்டு அந்த ஜன்னல ஓப்பன் பண்ணி போனா அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லி போக, அந்த இடத்துலயுமே அக்கீரா இல்ல. உடனே அவனுக்கு ஏமாற்றமா ஆயிடுது. அவன் அக்கீராவ இன்வைட் பண்ணலான்றதுக்காக தான் போவான். ஆனா அந்த இடத்துல என்ன ரீசன்க்காக அக்கீரா இல்லன்றது நமக்கு தெரியல. அடுத்து ஒரு காஃபி ஷாப்ப தான் காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப்ல அக்கீரா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் படிச்சுட்டு இருக்கிறப்போ மேக்ஸ் புக் மேல இருக்கு. மேக்ஸ் புக் கீழ வந்து ஒரு புக் இருக்கு. அந்த புக்க எடுத்து பார்க்குறான். அந்த புக் என்ன புக்குன்னா, ஃபுட்பாலோட ரூல்ஸ் என்ன? அத தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த மேட்ச் நடக்கும் இல்லையா? அந்த இடத்தையே காட்டுறாங்க. சாட்டர்டே வந்துடுச்சு போல. கனடா அவனோட டீம்லாம் வந்து அந்த மேட்ச்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கனடா, கனடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கனடாவும் வந்து பால எடுத்து சரி யாருனா இருக்காங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். கனடாவோட ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே இருக்காங்க. அக்கீரா மட்டும் காணோம். உடனே அவன் சோகமாயிடுறான். இருந்தாலும் விசில் ஊதிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுட்பால் மேட்ச் ஆட போயிடுறான். அவன் பார்த்தத மிசுக்கியும், ஜூனும் பார்த்துட்டாங்க. ஜூன் வந்து மிசுக்கி கிட்ட கேட்குறான், "என்ன அக்கீரா வரலையா?" அப்படின்னு கேட்கான். என்கிட்ட அவன் சொன்னான் வருவேன்னு சொல்லிட்டு. "ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே" அப்படின்னு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மேட்சும் காட்டுறாங்க. மேட்ச் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மிசுக்கி பொண்ணும் ப்ரேயர் பண்றா, கனடாக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு. ஜூன் பையனா கனடா, கனடான்னு சேர் அப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அக்கீராவ தான் காட்டுறாங்க. அக்கீரா வந்து அங்கருந்து போகலான்னு வர நேரத்துல எவனோ ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். அநேகமா அவன் ஒரு சாரா தான் இருப்பான்னு "அக்கீரா, உன் கிரேட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் உன் கிரேட இன்க்ரீஸ் பண்ணணும்."
அதுக்கு நீ இந்த கோச்சிங் சேர்ந்தா நல்லா இருக்கும். இது வந்து நீ பாஸ் ஆகுறது மட்டும் இல்லாம, நீ ஹையா கிரேடு வாங்குறதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அற அறன்னு அத்துட்டு இருக்கான். சாரி சார் நான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கீரா வேகமா ஓடி வரான். இந்த பக்கத்துல இருந்து அந்த கிரவுண்டுக்கு வரதுக்காக அக்கீரா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அங்க மேட்ச்ல கனடா ஓடிக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் ஓடுறது தான் வந்து காட்டுறாங்க. செமையா இருந்தது இந்த சீனு. ஒரு வழியா மூச்சு வாங்க அக்கீரா கிரவுண்டுக்கும் வந்துட்டான். மிஸ்ஸிக்கு பக்கத்துல உட்காந்துட்டு என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சான்னு கேட்க அப்படிலாம் இல்லைன்னுறான். எனக்கு வந்து இந்த சாசரை பத்தி பெருசா தெரியாதுல்ல, அதனால நான் அதை பத்தி படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே மிஸ்ஸிக்கு அவளை பார்க்கறான். அடுத்து மேட்ச் தான் காட்டுறாங்க. கனடா வந்து செம ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கான் பாலை எடுத்துக்கிட்டு. அவனுக்கு முன்னாடி வேற ஒரு பையன் காலை குறுக்க விட்டுற கனடா கீழே விழுந்துடுறான். அவனுக்கு வந்து அடிபட்டுடுது. ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வந்து அவன் வழியே துடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து மிஸ்ஸிக்கினா வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அப்போ அக்கீரா தான் சொல்றான் ஒன்னும் ஆகாது, அவனுக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கனடாவும் முடியாம எழுந்துச்சுக்கிறான். அப்ப கனடாக்கு வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டாங்க போல கோல் அடிக்கிறதுக்காக. இப்ப வந்து ஆப்போசிட் டீம் மேல தானே மிஸ்டேக் அவன் குறுக்க வந்ததுனால, அதனால பால வந்து அவன் கையிலேயே குடுத்துட்டு கோல் அடின்றாங்க. அவன் கோல் அடிக்கிற மாரி காட்டுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்களோட மேட்சும் முடிஞ்சிடுது. அந்த கிரவுண்டுக்கு வெளியே தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. கனடா நீ சூப்பரா ஆடுன வேற லெவல் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. மிஸ்ஸிக்கி சொல்றா உன்னோட கால் எப்படி இருக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு சும்மா லைட்டா தான் கிராச் ஆயிருக்கு அப்படின்ற சொல்றான். ஜூன் பையன் கேட்கறான் உனக்கு எதனா பிளான் இருக்கா அப்படின்னு கேட்கறான். உடனே கனடா சொல்றா அதெல்லாம் இல்ல வீட்டுக்கு மட்டும் தான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மிஸ்ஸிக்கி பொண்ணு வந்து ஏய் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஏதோ லிமிடெட் எடிஷன்ல வந்து என்னமோ விட்டுருக்காங்களா வா போலாம் அப்படின்னு சொல்லி ஜூன் பையன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறான். நீங்க 2 பேரும் ஃப்ரீயா இருந்தா வாங்க நான் வந்து உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிக்கி பொண்ணு ஜூன் பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்தது கனடாவும் அக்கீராவும் தான் பேசிட்டு இருக்காங்க. அக்கீரா சொல்றான் நம்ம வீட்டுக்கு தானே போனோம் போலாமான்னு சொல்ல போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கனடா சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த கிரவுண்டுக்கு வெளியவே வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அக்கீரா வந்து உட்காந்துட்டு இருக்கா. கனடா வந்து தள்ளி நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப அக்கீரா சொல்றா நீ ஹேரை வந்து ஷார்ட்டா வெட்டியிருக்கியான்னு கேட்க ஆமான்றாங்க. அப்புறம் சாரி நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். பேசிட்டு இருக்கிறப்போ ட்ரெயின் சவுண்ட் வேற ஹெவியா கேக்குது. அதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. கனடா வந்து அக்கீரா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். நான் நிறைய டைம் வந்து அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து உன்னதான் காணும் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சாரின்னு சொல்றான். எதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து சாரி சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்தது என் மேல லவ் பண்ணதுக்கும் சாரின்னு கேப்பியா அப்படின்னு கனடா கேட்கறான். அப்படியே கனடா சொல்றான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு பியூர் அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஆனா இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அந்த கூட்டத்துக்கு நடுவுல எல்லாரும் வந்து என் பேரை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் வந்து ஃபுட்பால வேணான்னு நிப்பாட்டிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. பாதி நேரம் வந்து மத்தவங்க என்ன பேசுறாங்க எதுவுமே வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறப்போ அக்கீரா சொல்றான் உனக்கு பிடிச்சத பத்தி நீ இருக்கிறத பத்தி நான் பொறாமப்பட்டிருக்கேன். நீ ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால அது முடியும். கனடா சொல்றான் நீ என் சைடு நிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்கறான். உடனே அக்கீரா வந்து கனடா கிட்ட கேட்கறான் நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறான். உடனே கனடா சிரிச்சு எழுந்து நின்னுக்கிறான். கனடா சொல்றான் ஓ நீ பர்சனாலிட்டியை பத்தி கேட்கிறியா நம்ம எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இல்லைனாலும் நான் கூட பேசுறப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப மெச்சூர்டா இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் நீ பேசுறதுனாலதான் நான் வந்து விட்ட ஃபுட்பாலே நான் இப்போ கண்டினியூ பண்றேன். அதே போல நீ என் கூட இருக்கும்போது உனக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீயும் பெட்டர் டைரக்ஷன்ல போவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அக்கீரா சொல்றான் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றான். உடனே கனடா அக்கீரா பக்கத்துல மறுபடியும் போய் உட்காந்துக்கிறான். அக்கீரா சொல்றான் இப்ப நான் பேசணும்னு நினைக்கிறது கெண்டர்சனை பத்தி. அந்த கெண்டர்சன் யாருன்னு பார்த்தா அதான் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு இவனுக்கு டியூட்டரா இருந்தாங்கல்ல அதை பத்தி தான் சொல்றாங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்தேன். அப்ப அவர் தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அவர் தான் வந்து எனக்கு நிறைய மியூசிக் கேட்கணும்னு சொல்லியிருந்தாரு. நிறைய மியூசிக்கை ரெக்கமெண்ட் பண்ணாரு. அந்த மியூசிக்கை தான் நீயும் நானும் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றான். அவனை பத்தி பேச்சு எடுத்த உடனே இவன் சிரிச்ச முகம் அப்படியே வந்து சுருங்கிடுது. கொஞ்சம் ஷாக்கா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து மிடில் ஸ்கூல்ல வந்து நிறைய விஷயம் நடந்திருந்தது. அந்த சமயத்துல வந்து வெளியே வர்றதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா வந்து அவனையே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அக்கீரா இப்ப சொல்றான் நான் இப்ப உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா நானே வந்து உன்னை லவ் பண்ணாலும் நீ வந்து என்ன லவ் பண்ணக்கூடாது. நான் வந்து உன் லைஃப்ல வந்து கரையா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறான். கனடா வந்து அக்கீராவே பாக்குறான். அப்படி கனடா வந்து ஷாக் ஆகி எழுந்துக்கிறான். இப்ப அக்கீராவை பார்த்து சொல்றான் உனக்கு என்னதான் பிரச்சனை நீ கொஞ்ச நாளாவே வந்து வித்தியாசமா நடந்துக்கிற. நீ வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்ற. ஆனா நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். என் லைஃப்ல கரையா இருக்க விரும்பல நினைக்கிறேன். என்னதான் உன் பிரச்சனை. எனக்கு உன் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. நீ வந்து உன்னை ஏன் குறைச்சு மதிப்பிடுற. எனக்கு வந்து நீ வழியில இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்கணும். நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துப்பேன். நீ தேவையில்லாம கற்பனை எதுவும் பண்ணிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கீரா பக்கத்துல போயிட்டு கீழே வந்து உட்காந்துக்கிறான் கனடா. அக்கீராவோட கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு என்ன ஆச்சு என்னத்த நீ மறைக்கணும்னு நினைக்கிற. உன்னோட மிடில் ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ அதை இன்னும் நீ மனசுல வச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஒரு ரீசன் எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து உன்னை விருப்பம்னு நீங்க எப்பவுமே நினைக்காத அப்படின்னு ரொம்ப பொறுமையா தான் கனடா பேசிட்டு இருக்கான். அக்கீரா அவனோட கையை எடுத்துட்டு எஞ்சி நின்னுட்டு இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உடனே
கனடாக்கு கோவம் வந்துடுது. அக்கீராவோட சட்டைய பிடிச்சுக்கிறான். "முதல்ல இப்படி சொல்றத நிப்பாட்டு. உனக்கு என்ன புடிக்கும்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே உனக்கு தைரியம் இல்ல. ஆனா நீ என்னோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ற. எல்லா டெசிஷனையும் நீ தான் எடுப்பியா? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? உண்மையாலே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீ போறியா? ஃபியூச்சர பத்தி நீ கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாமலே இப்படி சொல்றது நியாயமா?" அப்படின்னு சொல்லிட்டு கனடா அங்கருந்து போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அக்கீராவோட ட்விட்டர தான் காட்டுறாங்க. அவன் வந்து சோகமா வந்து ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபோன்ல வந்து அக்கீரா கூட பண்ண சேட்ட தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அக்கீராவோட அண்ணா வந்து அவரோட இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு வராரு போல. "ஏய் பட்டி எப்படி இருக்கே?" அப்படின்னு சொல்றான். இவனுமே வந்து நான் நல்லா இருக்கேன் தான். ரொம்ப நாள் ஆகுது உன்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ அக்கீராவோட அண்ணா வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஐஸோ என்னமோ எடுத்துட்டு வந்துட்டு, "எப்படி இருக்கு உன் இன்டர்ன்ஷிப்லாம் எப்படி போச்சுன்னு?" கேட்க, அவனுமே சூப்பரா போகுது. இப்ப நான் வந்து பெர்மனன்ட்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி அவன் சொல்றான். சரி அக்கீரா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, "நான் அவன்கிட்ட பேசி கொஞ்ச நாள் ஆகுது." அப்படின்ற மாரி அக்கீராவோட அண்ணா சொல்றான். "நீ அவனோட டியூட்டரா இருந்தாலும் அவன் மேல நல்லா கேரா தான் இருக்கே" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "ஆமா நாங்க பேசியும் கொஞ்ச நாள் ஆகுது." அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அக்கீராவோட அண்ணா சொல்றான், "நானும் அவனும் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால நான் பொதுவா எக்ஸாம் பத்தினா கேட்பேன். அதுக்குமே வந்து அவன் ரிப்ளை பண்ண மாட்டான். அவன் வேற இந்த வருஷம் சீனியர் இயர் போறான்." அப்படின்ற மாரி ஸ்டடீஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டியூட்டர் பையன் சொல்றான், "நீ வந்து அக்கீராக்கு வந்து அண்ணா. ஒரு நாளாச்சும் அண்ணா மாரி நடந்துக்கோ. எப்ப பார்த்தாலும் படிப்ப பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பியா? அப்ப நீ அண்ணன் மாரி எப்பதான் நீ நடந்துப்ப?" அவன் கொஞ்சம் அலோனா இருக்கிற மாரி இவன் சொல்லியிருப்பான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீராவ தான் காட்டுறாங்க. அக்கீரா படிப்பாளி இல்லையா? எப்பயும் போல அவங்க ரூம்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு அக்கீராவோட அண்ணா வராங்க. அக்கீரா உன்ன பார்த்தோனே, "ஃபைனலி நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு?" கேட்க, நான் வந்துட்டேன். உன்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ எப்படி இருக்கன்னு?" கேட்குறான். அவனுமே "சூப்பரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா, "நீ ரொம்ப லோன்லியா இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "அப்படிலாம் இல்லன்றாங்க." "நான் இவ்வளோ நேரம் வந்து என் ஃப்ரெண்டு வீட்ல தான் இருந்தேன். அவன் வந்து என்னை வெளிய அனுப்பிச்சுட்டான்னு" சொன்னோனே, "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் வந்து உன்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். அதனால தான் என்னை இங்க அனுப்பிச்சு வச்சுட்டான். உனக்கு எக்ஸாம் வேற வரப்போகுதுல்ல, எப்படி போகுது?" அப்படின்னு கேட்க, உடனே அக்கீரா வந்து அப்படியே திரும்பி படிக்க ஆரம்பிச்சுட்டான். "எனக்கு தெரியும் நான் தேவையில்லாம பேசுறேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். "சரி நீ படி, நான் வந்து உன்ன அப்புறம் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிளம்புற நேரத்துல அக்கீரா வந்து அவங்க அண்ணன கூப்பிடுறான். "உனக்கு ரொம்ப புடிச்சவங்கள வந்து நீ எப்பனா ஹர்ட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா" அப்படின்னு சொல்றான். "உண்மையால தான் நீ சொல்றியான்னு?" கேட்க, அவனுமே "ஆமா. ஆனா வந்து எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அவங்க சொல்றத வந்து கேட்டுருக்கலான்னு தோணும். நம்ம அத முயற்சி கூட பண்ணாததால, அது வந்து ஹர்ட் ஆகும் தானே!" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அக்கீராவும் என்னமோ யோசிக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும் போல, அங்க ஒரு டீச்சர் வந்து எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே சொல்றாங்க, "மேல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் நீங்க போனோம்னா, இந்த பி சைடு பிளாக் இருக்கும் இல்லையா? அது வழியா யூஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கீராவும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு, இவங்க வந்து எப்பயுமே அந்த ஸ்டெப்ஸ்ல மீட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல எப்பயுமே இருக்கிறத பெரிய போர்டு வச்சு விட்டுர்றாங்க, "நோ என்ட்ரின்னு." "ஐயோ கடவுளே! இப்ப நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்ற மாரி சொல்றான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட கிளாஸ் ரூம்க்கு வெளிய நின்னுகிட்டு இருக்கான். அப்போ அந்த மிஸ்ஸிக்கி பொண்ணு வந்துடா, "செங்கோவா, நீ என் கிளாஸ் ரூம்க்கு வெளிய இருக்கியா? நம்பவே முடியலையே" அப்படின்னு சொல்ல, "அது ஒண்ணும் இல்ல, கனடா இங்க இருக்கானா?" அப்படின்னு கேட்கறான். "சரி ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல எட்டி பார்த்துட்டு, "கனடா" அப்படின்றான். அப்ப ஜூன் பையன் சொல்றான், "கனடா இங்க இல்லன்னிறான்." "எங்க போயிருக்கான்?" அப்படின்னு கேட்க, "எனக்கு தெரியாது" அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறான். சரி கனடா வந்து இங்க தான் எங்கனா போயிருப்பான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசல. கனடா ஒரு பிளேஸ்ல இருந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டும் இருக்கான். மிஸ்ஸிக்கியும் அக்கீராவும் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா கனடா கிளாஸ் ரூம்குள்ள போறான். அப்ப ஜூன் பையன் வந்து, "நீ வந்துட்டியா? உன்னோட ஃபோன நீ எங்கேயோ விட்டுட்டு போனதுனால மிஸ்ஸிக்கி வந்து உன்ன தேடிட்டு வரதுக்காக எங்கோ போயிருக்கா. வரப்ப வந்து செங்கோவாவையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா" அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஃபோனும் பண்றான். மிஸ்ஸிக்கி கனடா வந்துட்டா, நீ வந்து அந்த அக்கீராவ வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு ஃபோன வைக்கிறான். அப்போ கனடா சொல்றான், "எனக்கு இப்ப தான் ஞாபகம் வந்தது. இப்ப தான் நான் கிளப் அட்வைசர வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்றான். அதுக்கு ஜூன் பையன் சொல்றான், "நீ ஒருத்தங்கள அவாய்ட் பண்றேன்னா இப்படி பண்றல்ல. இது வந்து ரொம்ப கேவலமான வழி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இத பேசி சரி பண்ண பார்க்கணும்" அப்படின்னு ஜூன் பையன் பேசிட்டு இருக்கான். இவன் அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம வெளிய போலான்னு போறான். கரெக்ட்டா இவன் போற நேரத்துல மிஸ்ஸிக்கி பொண்ணு வந்துடுறா. "கனடா, கனடா, செங்கோவா உன்ன பார்க்க வந்துகிட்டு இருக்கான்" அப்படின்னு அவ சொல்றா. "இன்னும் நீங்க 2 பேரும் சமாதானமே ஆகலையா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறான். "அக்கீரா உன்கிட்ட எதனா சொன்னானா?" அப்படின்னு கேட்க, "அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லல" அப்படின்னு அவ சொல்லிடுறா. மிஸ்ஸிக்கு அப்படியே சொல்றா, "நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க 2 பேரும் பேசி உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னுறா. உடனே கனடா வந்து, "நானும் பேச தான் ட்ரை பண்றேன். ஆனா அவன் என்கிட்ட பேச மாட்றான் தெரியுமா?" அப்படின்னு கத்திடுறான். அவன் கத்திட்டு இருக்கிற சமயத்துல அக்கீரா வந்துடுறா. "கனடா" அப்படின்னு சொல்ல ஹோல் கிளாஸ் ரூமே இவங்களயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கனடா வந்து அக்கீராவோட கைய புடிச்சு கூட்டிட்டு போயிடுறான். "எல்லாரும் உன்ன தான் பார்க்குறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்ல, "சாரி" அப்படின்னு சொல்லிடுறான். "எனக்கு ஒண்ணும் சாரி தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன வேற ஒரு கிளாஸ் ரூம்க்கு கூட்டிட்டு போறான். அந்த கிளாஸ் ரூம்னு சொல்றத விட இந்த பழைய பொருளு, பெஞ்ச் தேவையில்லாத ஐட்டம்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறான். "இந்த இடத்துக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க. உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ நீ சொல்லு" அப்படின்னு சொல்றான். உடனே அக்கீரா சொல்றான், "அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இது வந்து உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். நீ தலையிடாதன்னு நான் சொன்னேன்ல. அந்த சமயத்துல நான் ரொம்ப எமோஷனலா இருந்தேன். நான் பேசுனத வச்சு நீ பரிதாபப்படுவன்னு நான் நினைச்சேன். மறுபடியும் நான் எதனா ஒண்ணு சொன்னேன்னா நீ வெறுத்துடுவியோன்னு நான் பயந்தேன்" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து கனடா வந்து அவன்
அவன் ஸ்மைல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எமோஷனலா இருக்கிறப்போ அவன் சிரிக்கிறான் பார்த்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு. அவன் சிரிப்புக்காகவே இந்த சீரிஸ பார்க்கலான்ற மாரி தான் எனக்கு இருக்கு. அவன் சொல்றான், "ஒருத்தங்கள வெறுக்கிறது ஒண்ணும் அவ்ளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பயப்படாம என்கிட்ட ஓப்பனா பேசு. நீ வாய தொறந்து கத்தி சொன்னா தானே எனக்கு என்னான்னு தெரியும். ஒருவேள அப்ப தானே நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியும்." அப்படின்ற மாரி கனட்டா சொல்றான். பாவங்க நம்ம கனட்டா. எவ்ளோ ஜாலியா இருந்த பையன், லவ்ல விழ வச்சுட்டு என்னதான்டா பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவால்ல. நம்ம லவ் பண்ணலான்ற மாரி சொல்றான். இவன் பண்றேன்றான், அப்புறம் பண்ணலன்றான், அப்புறம் அழுகுறான். அவனும் எவ்ளோதான் பொறுமையா இருப்பான். நல்ல வேளை இந்த எபிசோட்லயாச்சும் அகிராக்கு வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்லணும்னு தோணுது. அவன் சொல்றான், "நான் மிடில் ஸ்கூல்ல படிச்சுட்ருந்தேன். அப்போ ஒருத்தன் கூட வந்து நான் க்ளோஸா இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் விஷயத்த காட்டுறாங்க. அவன் கூட ஃப்ரெண்டா ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல. அவன் சொல்றான், "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பையனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சுச்சாம்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு அகிராவும், "அப்படியா?" அப்படின்றான். "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மேலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது வந்து ரொம்ப டார்ச்சரா தெரியும். எனக்கு தான் நீ இருக்கல்ல." அப்படின்னு சொல்லிர்றான். பயபுள்ள க்ளோஸா ஆயிட்டு இது மாதிரிலாம் பேசினா யாருக்கு தாங்க ஆசை வராது சொல்லுங்க? அக்கீராவும் அவன் பேசுனதெல்லாம் கேட்டு அவன் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அவன் மேல வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டான் போல. அவன் வந்து சிரிக்கிறப்போ, "என்ன நீ சிரிக்கிற? யார் மேலனா உனக்கு க்ரஷ் இருக்கா?" அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்கறான். அப்ப சொல்றான், "எனக்கு வந்து க்ரஷ் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு பையன். இத்தன நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு அவங்க கூட டேட் பண்ணா இன்னும் ஃபன்னா இருக்கும்ல." அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பையன் எந்திச்சு நின்னுக்கிறான். அங்க இருக்கிற கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்து அவங்களயே பார்க்குறாங்க. அகிராக்கு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அவன் சொல்றான், "இதுக்கு நான் இம்பாசிபிள் சான்ஸே இல்லன்றான்." உடனே அகிராவும், "நான் வந்து சும்மா ஃபன்னா சொல்ல தான் ஆரம்பிச்சேன். ஜோக்கா தான் சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்றான். அவன் வந்து அத கேட்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா வந்து அவன் ட்ரீட் பண்ற விதம், அகிரா கிட்ட பழகுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இந்த விஷயத்த தான் வந்து கனடா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் கூட ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு நெனச்சேன். பயபுள்ள இந்த குட்டி விஷயத்துக்கே வந்து இத்தன வருஷம் டிப்ரஷன்ல இருந்திருக்கான். இது எல்லாத்தையும் கனடா வந்து நார்மலா கேட்டுட்டே இருக்கான். இது எல்லாம் ஓகே. "கண்டசான் எப்போ உன் லைஃப்ல வந்தான்? இது எப்படி?" அப்படின்னு கேட்க, "என் அண்ணா தான் வந்து அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. நான் அந்த ஸ்கூல்ல விட்டு நின்னதுக்கு அப்புறமா நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன். அது மட்டும் இல்லாம அவனுக்குமே வந்து பையன தான் பிடிக்கும்." அப்படின்ற மாரி சொல்ல, "இரு அப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படிதானே?" அப்படின்னு கேட்க, அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டசான மீட் பண்ண அந்த ஸ்டோரிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். கனடாக்கு வந்து கோவம் வந்துடுது. "என்னதான் நீ வந்து பெயின்ல இருந்தாலும், அவனுமே பெயின்ல இருந்தாலும், நீங்க 2 பேரும் அப்படியே தான் இருக்கீங்க. உன்கிட்ட அப்படி பண்ணவன வந்து நான் எப்பவுமே நான் மன்னிக்கவே மாட்டேன்ற" மாரி சொல்றான். அகீரா வந்து அவன் சைடு இருக்க நியாயத்த சொல்றான். "ஒவ்வொருத்தருக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம் நெறைய இருக்கு. அதெல்லாம் சிலதெல்லாம் சொன்னா சங்கடப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன்." அப்படின்னு அவன் அவன் சைடு இருக்க நியாயத்த சொல்றான். அகைன் அண்ட் அகைன் நரைச்ச மாவே அரைக்கிற மாரி அதே வாக்குவாதம், அதே அழுகை, அதே ஆறுதல் அப்படியே தான் கைஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஃபைனலி அகீரா சொல்றான், "எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வந்து ஒருத்தங்கள புடிச்சிடுச்சுன்னா, அவங்க இது மாரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்குன்னு" சொல்ல, கனடாவும் அவன் கைய புடிச்சு, "நான் ஒண்ணும் அந்த மாரி பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிடுறான். "எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவன் தேவதாஸ் மாரி உட்காந்துக்கிட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். எப்பயும் போல அகிராவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். கனடாவோட தம்பி வந்து ஸ்போர்ட்ஸுக்காக எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு வந்திருப்பான் போல. நம்மலாம் வெளிய எங்கனா போனா வந்து எதனா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, அது மாரி வாங்கிட்டு வந்து அவங்க அண்ணனுக்கு குடுக்குறான். "ஏய் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து குடுக்குறான். அவனுமே வந்து தேங்க் யூ சொல்றான். அப்புறம் கனடா, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டோட எதனா சண்டையா?" அப்படின்னு கேட்க, "ஏன்டா இப்படிலாம் கேட்கற?" அப்படின்னு அவன் கேட்கறான். "ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கியே, அதான் நான் கேட்டேன்." அப்படின்றான். "உன் வேலை என்னமோ பாரு சரியா?" அப்படின்னு சொல்லி, "சரி, சரி, ஓகே." அப்படின்ட்டு அந்த பையனும் அங்கருந்து போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அகீராவ தான் காட்டுறாங்க. அகீராவும் அந்த டியூட்டரும் தான் பேசிட்டு இருக்காங்க. இவரும் வந்து பார்க்கறதுக்கு பாவமா தான் இருக்கு. சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க காஃபி குடிச்சுக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னா, "ஃபர்ஸ்ட்டு சாரி நீ பண்ண எல்லா மெசேஜுக்கும் வந்து நான் ரிப்ளைவே பண்ணல." அப்படின்னு அகீரா சொல்றான். அவனும் வந்து, இட்ஸ் ஓகே." அப்படின்னு சொல்றான். "இப்போ என்ன மீட் பண்ண வந்திருக்கல்ல, இதுக்கு வந்து உண்மையாவே உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்கறான். எனக்கும் கனடாக்கும் சில விஷயம் வந்து ஒர்க் ஆகலனா கூட, எல்லாம் சரியாகும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அகீரா சொல்றான். அப்படியே இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம 2 பேருமே வந்து ப்ராப்ளம்ல இருந்தோம். ஆனா, ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த ப்ராப்ளத்துலருந்து வெளிய வர்றதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு கேடயமா தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "இதெல்லாம் உண்மை இல்ல." அப்படின்ற மாரி சொல்றான். அகீரா சொல்றான், "நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். உன்னோட ஃபீலிங்ஸ பத்தி நான் கொஞ்சம் கூட மதிப்பே குடுக்கலன்றான்." அவனுமே வந்து சோகமா அகீரா சொல்லத கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். "நீ வந்து உன்னோட ஃபீலிங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் அகீரா சொல்றான், "எங்க அண்ணா சொன்னான், நீ அவன வீட்ட விட்டு தொரத்தி விட்டியாமே. நீ வந்து என்ன இருந்தாலும் என் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே." அப்படின்னு சொல்றான். நான் மறந்தே போயிட்டேன். நான் வந்து உங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்றதையே உங்க அண்ணா திரும்பி வந்தது எனக்கும் ஹாப்பி." அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஆரம்பிச்ச இவங்க கான்வர்சேஷன் கொஞ்சம் ஹாப்பியா முடியுது.
அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கிளாஸ் ரூம தான் காட்டுறாங்க. கனடா வந்து அவங்க கிளாஸ்ல வந்து என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜூன் பையன் சொல்றான், "எத்தன நாள் தான் நீங்க 2 பேரும் இப்படியே இருக்க போறீங்க? உங்க 2 பேருக்கு நடுவுல நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு எங்களுக்கே வந்து ஆக்வர்டா தான் இருக்கு. நீ வந்து கிளப்ல இருந்து போனதுக்கு அப்புறமா வந்து இதே மாரி தான் முகத்த வந்து சுளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த. யாருன்னா உன்கிட்ட எதனா ஒரு கொஸ்டின் கேட்டா கூட நீ வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்ப்ப. அப்போ ஓடுன மாரி இப்பவும் நீ ஓட தான் போறியா? எத்தன நாள் தான் நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போற?" அப்படின்னு சொல்றான். பரவால்லங்க. கனடால இருக்கிறது நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான். லவ் பண்ணாவே நல்லா இருந்த லவ்வ பிரிச்சு விடுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்னென்னன்னா பண்றாங்க பாத்தியா? கனடாவும் வந்து அவன் கைய எடுத்து தலையில வச்சு இப்டி இப்டி பண்றான். அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்து அகிராவ பார்க்கறதுக்காக அகிராவோட கிளாஸ் ரூமுக்கு தான் ஓடி போறான். அங்க போயிட்டு அகிராவோட கைய புடிச்சுட்டு இழுத்துக்கிட்டு வரான். அகிரா கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாரும் இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் "கனடா என்ன பண்ற? என்ன எங்க கூட்டிட்டு போற? கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போது" அப்படின்ற மாரி சொல்றான். கிளாஸ் ஸ்டார்ட் ஆனா ஸ்டார்ட் ஆகலாம் என்ன, முதல்ல நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய முடிச்சுப்போம் வா அப்படின்னு அவன் கைய புடிச்சுக்கிட்டு, அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்கிற மாரி, அந்த ஸ்கூலுக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் வந்து கூட்டு போய் பேசுறான். அகீரா சொல்றான், "என்ன பண்ற கன்வெர்ட் ஆயி இதுக்கு முன்னாடி நான் என்னோட எந்த கிளாஸுமே நான் ஸ்கிப் பண்ணதே இல்ல தெரியுமா?" அப்படின்னு அவன் பேசுறான். எனக்கும் முதல்ல அது மாரி எண்ணம் தோணல. ஆனா இப்போ என் மைண்ட நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல. கரெக்ட்டா சொல்லியிருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அது மாரி எந்த எண்ணமும் இல்ல. ஆனா இப்ப நான் என்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அகீரா என்ன அப்படின்னு கேட்டிருப்பான். நான் இதுக்கப்புறம் ஓடி ஒளியிறதா இல்ல அப்படின்னு அவன் சொன்ன உடனே, "நீ என்ன பைத்தியமா?" அப்படின்னு வந்து அகீரா கேட்கறான். அதுக்கு கரெக்ட்டா சொல்றான், "நான் பைத்தியம்னா இல்ல. ஆனா உன் மேல பைத்தியம் ஆயிட்டேன். நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன். உனக்கு மிடில் ஸ்கூல் படிக்கிறப்போ ஏற்பட்ட ட்ராமானால தான் வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்த. அந்த ஸ்ட்ரெஸ், ட்ராமானால தான் என்ன லவ் பண்றதுக்காக வந்து நீ தயங்கிட்டு இருந்த. உன்னோட ஆறுதலுக்காக வந்து நீ கண்டசாம் கிட்ட போன. ஆனா இப்ப வந்து உன்ன நீயே வந்து வெறுக்கிற. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். உன்ன நீயே வெறுக்கிறதுனால வந்து ஒதுங்கி ஒதுங்கி போற கரெக்ட்டா?" அப்படின்ற மாதிரி கனடா அகீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அகீரா கனடா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, "என்ன நானே வந்து லோவா ஃபீல் பண்றேன். அந்த பெர்சன் கிட்ட வந்து இது மாதிரி எங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா, எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் என்ன விட்டு போயிடுச்சு. நான் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் என்னோட பிரதரோட ஃப்ரெண்டுமே வந்து என்ன போல இருக்காங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால நான் அவர்கிட்ட வந்து அது மாரி ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்தேன். நான் கண்டசா கூட வந்து ரொம்ப லோவா நான் ஃபீல் பண்ணல. என்ன நானே நம்ப வச்சுக்கிறதுக்கு நான் இது போல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபியூச்சர்லயும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி நெறைய காயம் பட்டதுனால எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு அகீரா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கனடா சொல்றான், "அகீரா ஒரு நிமிஷம் என்ன பாரு" அப்படின்னு சொல்றான். "நீ நினைக்கிறது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் மட்டும் தான். ஸோ நீ உன் மண்டையில போட்டு எதையும் குழப்பிக்காத" அப்படின்னு கனடா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அகீரா சொல்றான், "இது எல்லாமே வந்து மேலோட்டமா இருந்தாலும் நான் அத வந்து ஒரு பெரிய பார்ட்டா பார்க்குறேன். உண்மையாவே வந்து நான் யாரு அப்படின்னு என்ன நானே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன நானே இழக்க ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றான். உடனே கனடா வந்து அகீரா பக்கத்துல உட்கார்ந்து அவன் தலைய இப்படி தடவி கொடுத்து, "நானே உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொன்னா எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்ல அவன் என்ன என்ன அப்படின்னு பயப்படுறான். உடனே வந்து கனடா வந்து சிரிக்கிறான். இந்த சீரிஸே முடிய போது இன்னும் வந்து அகீரா லவ் பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க லவ்வும் பண்ணி தொலைய மாட்றாங்க. என் மண்டைய வேற பிச்சுக்க வைக்கிறாங்க. கனடா சொல்றான், "ச்சே, நீ இப்படி டேட்டிங் மைண்டடா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் சொன்னவன்னு சூப்பரா கற்பனை பண்றியே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அகீரா சொல்றான், "நான் ஒண்ணும் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்ல தெரியுமா" அப்படின்னு சொல்றான். "அப்போ எதுக்கு என்ன என்னன்னு சொல்லி பயந்த? நான் சொல்ல வந்ததே வேற. ஆனா இது எல்லாமே ஓகே தான். நீ நீயா இருக்கிறது தான் எனக்கு புடிச்சிருக்கு. யாருக்காகவும் வந்து உன்ன மாத்திக்காத. உனக்கு உன்ன பத்தி தெரியுதோ இல்லையோ, என்னால வந்து உன்ன புரிஞ்சுக்க முடியுது. நீ எதையும் போட்டு மண்டையெல்லாம் குழப்பிக்காத சரியா?" அப்படின்னு கன்னடா சொல்ல, அவன் அவனோட மிடில் ஸ்கூல்ல இருந்த அந்த பையன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தது, பேசுனது எல்லாமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அகீரா எப்பவும் போல அழுதுகிட்டு இருக்க. அப்போ கன்னடா சொல்றான், "உன்னோட நேமோட மீனிங் வந்து சன்னு தானே. என்னோட லைஃப்க்கு வந்து லைட்டே வந்து நீ தான்.
அப்படின்னு சொல்ல அவன் இன்னும் கொஞ்சம் தேம்பி தேம்பி அழுகுறான். "நீ எதுக்கு இப்போ அழுவுற? நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். உன்ன பத்தி யாருக்கும் தெரியாத உன்னோட மறுபக்கத்த வந்து எனக்கு தெரிஞ்சது. அதனால இப்ப நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து அழுதுகிட்டு கனடாவோட ஷோல்டர்ல வந்து சாஞ்சுக்கிறான். அவன் அழுதுகிட்டே இருக்க, "எதுக்கு நீ இப்ப அழுகுற? அழுதா பாரு உன் முகம் நல்லாவே இல்ல" அப்படின்னு தொடச்சு விடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒண்ணா சாஞ்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்படிதான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அப்பாடா! ஒரு வழியா இவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஹேப்பியா இல்லையோ, எனக்கு ஹேப்பியா இருக்கு. உங்களுக்கும் ஹேப்பினா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அங்க இருந்து கட் பண்ணா ஸ்கூல் மொட்டை மாடிய தான் காட்டுறாங்க. அந்த மொட்டை மாடியில வந்து கனடாவும், அக்கீராவும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கனடா சொல்றான், "இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கீரா சொல்றான், "இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க செய்யற வேலைலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளால இங்க வர முடியாது" அப்படின்ற மாரி சொல்றான். "இன்னைக்கு வந்து என்னோட பிராக்டிஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நீ ஏன் இன்னைக்கு ஃப்ரீயா, பிஸியா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அக்கீரா சொல்றான், "சாரி, எனக்கு வந்து கெரியர பத்தி ஒரு கவுன்சிலிங் இருக்கு. அதனால வந்து நான் போறேன். அதனால வர முடியாது." "கரெக்ட்டா உன்னோட கிளாஸ்லயும் வந்து இது மாதிரிலாம் பண்றாங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் போணும். நானும் வந்து என் ஃபியூச்சர பத்தி யோசிக்கணும்" அப்படின்றான். "ஓகே, நல்ல விஷயம் தான். நீயும் வந்து காலேஜ்லாம் போணும்னு சொல்லியிருந்தல்ல. அதனால என்னான்னு போய் பாரு. எனக்கு வந்து லா படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சோண்டு சாய்ஸஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா அத வச்சே வந்து நான் கெரியர பார்த்துக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு இவங்க வந்து அவங்க ஃபியூச்சர்ல என்ன படிக்கலாம், என்ன வேலை செய்யலாம்ன்னு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா, கனடா வந்து ஒரு சார் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி. அந்த சார் வந்து கனடாவோட மார்க்கெல்லாம் பார்த்துட்டு, "உனக்கு இவ்ளோ மார்க் வச்சுக்கிட்டு, உனக்கு வந்து நீ ஆசைப்படுறது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். உனக்கு வந்து ஃபுட்பால்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. நீ ஏன் வந்து ஒரு மேட்ச் ஆடக்கூடாது? அது வந்து அடுத்த வருஷம் நடக்குது. உனக்கு வந்து படிப்பை வச்சு சீட்டு வாங்க முடியலன்னா, ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி வச்சு பண்ணலாம். ஆனா அந்த மேட்ச்சுமே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. உன் கூட ப்ளே பண்ண போற ஆப்போசிட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்றவங்க. ஆனா வந்து நீ ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாம். ஒரு வேள சான்ஸ் இருந்தா உனக்கு கிடைக்கும்ன்ற மாரி அந்த சார் சொல்லிட, இவனுமே வந்து வெளிய வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அகிராவோட கிளாஸ் ரூம தான் காட்டுறாங்க. அகிராக்கு வந்து பிரேக் விட்டுருப்பாங்க போல. ஸோ புக்க எடுத்துக்கிட்டு பால்கனில படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறப்போ, அவங்க பால்கனிக்கு கீழ வந்து கனடாவும் வேற ஒரு பொண்ணும் நிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கனடாக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கு கனடா வந்து எனக்கு வந்து இது மாரி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. இருந்தாலும் வந்து என்கிட்ட நீ சொன்னதுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணும் வந்து ஒரு லெட்டர் குடுக்குறா. அத வந்து கனடா வாங்கிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அண்ணனும் தம்பியும் வந்து ஷூ துடைச்சுக்கிட்டு இருக்காங்க. "சார், ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு. நம்ம இப்படி கிளீன் பண்றத பார்த்தா வந்து நம்மளோட சின்ன வயசு ஞாபகத்துக்கு கொண்டு போகுது" அப்படின்னு அவங்க தம்பி சொல்றாங்க. அதுக்கு கனடாவும் ஆமா, ஆமான்னு சொல்றாங்க. "நீ ஃபியூச்சர பத்தி எதனா யோசிச்சியா? என்ன படிக்க போற? அடுத்து என்ன பண்ண போற? டிசைட் பண்ணியா?" அப்படின்னு அவங்க தம்பி கேட்கறாங்க. அதுக்கு கனடா சொல்றான், "நான் இன்னும் எதுவுமே யோசிக்கல" அப்படின்றாங்க. "நான் யோசிச்சுட்டேன். நான் வந்து அப்ராட் போலான்னு இருக்கேன். அங்க போய் படிக்கலாம். அது மாரி நான் இருக்கேன். ஆனா இத பத்தி நான் அம்மா கிட்ட ஒண்ணும் சொல்லல. நீ வந்து விளையாடுறத இன்னும் கன்டின்யூ பண்ண போறியா அண்ணா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், "யாருக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட ரூம தான் காட்டுறாங்க. அவன் பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவனுமே வந்து யோசிக்கிறான். ஐயய்யோ! நம்ம வளர்ந்துட்டுமே நம்ம ஃபியூச்சர பத்தியும் எத பத்தியும் யோசிக்கலையேன்ற மாரி தான் அவனோட நிலைமை இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா ஸ்கூல் அந்த படிக்கட்ட தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கனடா வந்து தூங்கி தூங்கி விழுகுறான். அப்ப அகிரா சொல்றான், "கனடா, நான் உன்கிட்ட பேசணும். உன்கிட்ட வந்து ரீசென்ட் டேஸ்ல வந்து யாருனா ப்ரொபோஸ் பண்ணாங்களான்னு" சொல்ல அவன் புக்க கீழ போட்டுடுறான். கண்டிப்பா அவனுங்களோட வேலையா தான் இருக்கும். "இல்ல, நீங்க பேசுறத வந்து நான் எதிர்ச்சியா கேட்டேன். ஜிம்முக்கு பேக் சைட்ல இருந்து" அப்படின்றான். "நீ ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால உனக்கு எப்ப பார்த்தாலும் நிறைய ப்ரொபோஸ்லாம் வருது" அப்படின்றாங்க. "நான் வந்து அவள மறுபடியும் வந்து வேணான்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். "அவளுக்கு வந்து உன்ன புடிச்சிருக்கு ரொம்ப. என்னால அத புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து ரொம்ப பாப்புலர் இல்லல்ல. அதனால வந்து ரிஜெக்ட் பண்ற வரைக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல" அப்படின்னு சொன்னா, "நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட யாருன்னா ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா, நீ வந்து என்ன லவ் பண்றல்ல, அத வந்து என்கிட்ட சொன்னல்ல, அதுக்கு வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டுல, "ஐயோ! ரொம்ப குளிரா இருக்கே, வா நம்ம கட்டி பிடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கனடா வந்து அகிராவ இப்படி கட்டி பிடிச்சுக்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா ஒரு கஃபேவ தான் காட்டுறாங்க. கஃபேல அகீராவும், மிசுகி பொண்ணும் இருக்காங்க. மிசுகி பொண்ணு கிளாஸ்ல வந்து ஜூஸே காலியாச்சு. உர்ரு உர்ருன்னு உரியிறா. அவ சவுண்ட் குடுக்கறத பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்னு அகீரா கேட்கிறா. "நீயும் கனடாவும் டேட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்க, அவன் தண்ணி குடிக்க போனான் போல. அப்படியே வந்து இரும்பிட்டு இருக்கா. "அப்படிலாம் இல்லையே"
அப்படின்ற மாரி சொல்றான். "நீ வந்து சும்மா சாக்கு போக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறப்போ நீங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அப்போலருந்து இப்ப வரைக்கும் கராட்டா வந்து லஞ்ச் பிரேக்ல வந்து எங்க கூட சாப்பிடுறதே இல்ல. உன் கூடவே தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உன்ன பத்தி எதுவுமே வந்து கொஞ்ச நாளா வந்து பேசுறதே இல்ல. ஆனா இப்ப கொஞ்ச நாளா உன்ன பத்தி மட்டும் தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து நான் டவுட் பட்டேன். ஆனா இப்ப தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன்." அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கா. "நீ இப்ப என்னதான் சொல்ல வர சொல்லு?" அப்படின்னு அகிரா கேட்குறான். "நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களான்னு கேட்க, நானும் கனடாவும் டேட் பண்ணல" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து அவ கடுப்பாயிடுறா. "ஐயோ! எனக்கு ரொம்ப கடுப்பா ஆகுதே" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. "அப்படின்னா நானும் கனடாவும் ஒண்ணா இருந்தா உனக்கு ஓகேவான்ற மாரி அகிரா கேட்குறான். "இதுல என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் ஒண்ணா இல்லன்னா தான் நான் வந்து கஷ்டப்படுவேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா, நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா, நாங்க 2 பேரும் ஓப்பனா வந்து சொல்லிக்கல. நான் நெறைய டைம் வந்து ஹிண்ட் குடுத்துட்டேன். ஆனா கனடாவும் வந்து எதுவும் சொல்லல. நானுமே வந்து பெருசா எதுவும் சொல்லல அப்படின்றா. "பேசாம வந்து நீயே கனடாக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்ன? நீ அப்படி பண்ணனா வந்து கனடாவும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான்ல" அப்படின்ற மாரி அவளுமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் உண்மையாவே லவ் பண்றீங்க தானே? உனக்கு புடிச்சிருக்கு தானேன்னு சொல்ல, அவனுமே வந்து ஆமான்னு சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்களோட ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அகீராவோட கிளாஸ்ல வந்து கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற பசங்க வந்து அந்த கிளாஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து பேசுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஸ்டெப்ஸ்ல இறங்கி போறப்போ 2 பொண்ணுங்க ஒண்ணா ஜோடியா புகுறதையும் பார்க்குறான். அவனுக்குமே வந்து ஆசை வந்துடுது. அங்கருந்து நேரா வந்து கராட்டாவோட கிளாஸ் ரூமுக்கு தான் போறான். ஆனா அங்க கராட்டா இல்ல. ஜூன் பையன்கிட்ட வந்து கராட்டா எங்கன்னு கேட்க, கராட்டா இங்க இல்ல. அவன பத்தி நெறைய ட்ராப் அவுட் பண்ண போற நெறைய ரூமர்லாம் வேற நெறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்குல்ல. அதனால அவன் இந்த இடத்துல இல்ல. ஆல்ரெடி அவன வேற நெறைய பொண்ணுங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேள அதுல எதனா ஒரு பொண்ண செலக்ட் பண்ணலாம்னு போயிருப்பான் போல அப்படின்னு பேசுறான். உடனே மிஸ்ஸுக்கு பொண்ணு சொல்றா, "ஏய் சும்மா இரு. கனடா வந்து கிளாஸ்ல இங்க இல்ல. அவன் இப்பதான் வந்து இங்க இருந்து கிளம்பி போனான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நீ வேணா இப்ப போனா போய் பார்க்கலாம்" அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டா ஓட பார்க்க, அப்ப மிஸ்ஸுக்கு வந்து "அகீரா ஆல் த பெஸ்ட். நீ கராட்டாவ வந்து பிடிச்சுக்கோ" அப்படின்ற மாரி சொல்லுவான். இவன் ஃபாஸ்ட்டா வந்து ரன்னிங் ரேஸ்ல வந்து வின் பண்ற மாரி அவ்ளோ ஃபாஸ்ட்டா ஓடி, ஓடி, ஓடி அவனுக்கு சில விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட்டு கராட்டாவ எப்ப பார்த்தான்ற விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு வாட்டி எல்லாரும் வந்து ஒண்ணா லைன்ல நின்னுட்டுருப்பாங்க. அப்ப இவனுக்கு முன்னாடி தான் வந்து கராட்டா நின்னு இருப்பான் போல. அப்ப கராட்டா பின்னாடியே வர அவனோட புக்கு வந்து கீழ விழுந்துடுது. அப்ப அவன் வந்து புக்க எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல கராட்டா வந்து அவன் ஃபேஸ பார்த்துருக்க மாட்டான். அவன் ஷோல்டர்ல கை வச்சு, "சாரி இது என் தப்பு தான்" அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் வந்து அவன் முகத்த பார்க்கறதாகட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால கனட்டா வந்து அக்கீராவ பார்த்திருக்க மாட்டான். அக்கீரா மட்டும் கனட்டாவ பார்த்திருப்பான். இன்னொரு நாளும் அதே மாரி ஸ்கூல்ல நடந்து போயிட்டுருக்கிறப்போ, இன்னொரு பையன் வந்து கனட்டா அப்படின்னு சொன்ன உடனே, அப்பதான் வந்து கனட்டாவோட பேர வந்து அவன் தெரிஞ்சுப்பான் போல. அவங்க 3 ஃப்ரெண்டும் வந்து நல்லா பேசி விளையாடிக்கிட்டு இருக்கிறத அக்கீரா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கருந்து கட் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கிறப்போ, அக்கீரா வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பான் கண்ண மூடிட்டு. அப்ப அவனோட ஹெட்ஃபோன எடுத்து அவன் காதுல வைப்பான் இல்லையா? அப்போ வந்து அக்கீரா வந்து கண்ண தொறந்து பார்ப்பான். கண்ண தொறந்து பார்க்குறப்போ, கனடா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சைலன்ட்டாவே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து காதுல வச்சோனே சவுண்டா கேட்டோனே, "இது என்ன சவுண்டா இருக்கு?" அப்படின்னு இவங்க ஃபர்ஸ்ட்டு பேசின விஷயத்தையுமே வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது இவங்க 2 பேரும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்பாங்க. அப்ப கூட அக்கீரா வந்து அவனுக்கு பிரேஸ்லெட் குடுத்துருப்பான் இல்லையா? அத வந்து கனடா பிரேஸ்லெட்ட போட்டு சிரிச்சு பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அத நெனச்சு பார்க்குறான். அடுத்தது ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷார்ட் ஹேர் கட் பண்ணும்போது, "மிசுக்கி பொண்ணு இருந்தா நீ ஹேர் கட் பண்ணி இருக்கியா?" அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இவன் வந்து வெளிய தான் நின்னுட்டு இருப்பான். அத பார்த்துட்டு இருப்பான். அத யோசிக்கிறான். இவங்க எல்லாரும் படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வில்லாக்கு போயிருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் நெனச்சு பார்த்து ஓடிட்டு வர, கனடாவையும் மீட் பண்ணிடுறான். கனடாவ பார்த்துட்டு, "இதுக்கு மேல வந்து என்னால வந்து கட்டுப்படுத்த முடியாது. நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ" அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கனடாவும் ஐ லவ் யூ டூ என் பாய் ஃப்ரெண்டா இருன்னு சொல்றான். "சாரி நீ பேசும்போது வந்து நான் குறுக்க பேசுறதுக்கு என்னாலயுமே வந்து வெயிட் பண்ண முடியல. என்னால வந்து உன்ன தவிர மத்த யாரோட லவ்வையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற" மாரி சொல்லிடுறான். "நீ வந்து இந்த ஸ்கூல்ல ட்ராப் அவுட் பண்றேன்னு நான் கேள்விப்பட்டேனே" அப்படின்னு கேட்க, "அது எல்லாமே வந்து ஒரு ரூமர் தான். அந்த ரூமர் வந்து என்ன ரொம்ப பயம்புடுத்திடுச்சு. நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து உன்னையே டிபெண்ட் பண்ணணும்னு நெனைக்கல. அதனால வந்து நான் என்னோட கெரியர பார்க்கறதுக்கு போனேன். நான் வந்து வேற ஒரு ஸ்கூல வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அதாவது அவன் அடுத்தது படிக்கிறான் இல்லையா? அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா?" அப்படின்னு கனட்டா கேட்கிறான். "கண்டிப்பா நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் எப்படி உனக்கு சன்னோ, அது மாரி நீ வந்து எனக்கு காத்து. நீ எப்பவுமே எல்லா திசையிலயும் ஓடிக்கிட்டே இரு.
ஓடுறப்போ என்னையும் வந்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாரி சொல்லுவான். அதுக்கப்புறம் கனடா வந்து அகிராவ பிடிச்சு கிஸ் பண்ணுவான். ஃபைனலி வந்து இவங்க ப்ரப்போஸும் பண்ணிட்டாங்க. கிஸ்ஸுமே பண்ணிட்டாங்க. கனடா சொல்றான், "சாரி என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு" சொல்றான். அகிரா சொல்றான், "ஏய் நம்மள யாருனா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றான்." "இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீ ஓப்பனா சொன்ன. இப்ப அதுக்குள்ளயே நீ ஏன் ஷை ஆகுற?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பேக்கிரவுண்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸ்டார்ட்டிங்ல வந்து நீயும் நானும் யாருன்னு தெரியாம இருந்தோம். ஆனா இப்ப வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது, லவ் தெரியுது. அது மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து கனடா வந்து ஒரு சிடில வந்து சாங் கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த சாங் முடிஞ்ச உடனே ப்ளே பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு உண்மையா சுத்தம் அவங்களோட பாசிட்டிவ் விஷயம்லாம் காட்டுதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த விஷயம் தான் இது எல்லாமே. இது எல்லாமே வந்து இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப வந்து அகீரா வரான். அகீரா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நீ ரெக்கமெண்ட் பண்ண சாங் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மெமரீஸ் எல்லாம் திருப்பி கொடுக்குதுன்ற" மாரி சொல்ல, "இந்தா நீயும் கேளு" அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயும் குடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் வந்து மாறி மாறி பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் சாய்ஞ்சுக்கிட்டு அப்படியே ஹேப்பியா இருக்கு. அப்படியே வந்து இந்த சீரிஸ முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க நடுவுல அந்த காஃபி ஷாப்க்கு போயிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விடுறது, ஜாலியா இருக்கிறது. ஸோ ஹேப்பியா இந்த சீரிஸ வந்து முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த சீரிஸ் புடிச்சிருக்கா? அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா உங்கள வந்து வேற ஒரு சீரிஸ்ல வந்து பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.